started. So ஆத்மனை பதத்தில் ஆக்சுவலி நம்ம வந்து பிரதம புருஷா ரூபம் பார்த்துட்டோம். இருந்தாலும் ஒரு குவிக்கா ரீகேப் பண்ணிட்டு தென் வில் கோ டு மத்தியம புருஷா அண்ட் உத்தம புருஷா. இன்னும் 2-3 விஷயம் கவர் பண்ணணும் இன்னைக்கு நினைச்சுட்டு இருக்கேன். பார்க்கலாம் சுவாமி அனுகிரகம். ஸோ ஆத்மநேபதினஹா தாத்தவஹா, தாத்துவை வந்து 3 டைப்ஸா பிரிக்கிறேன். The 2000 dhatus in Sanskrit grammar can be divided into 3 categories. One is Parasmepadi, the second one is Atmanepadi, and the third one is Ubhayapadi. இதோட ரொம்ப டீடைல் நம்ம போக வேண்டாம். தீ தஹா இந்தின்னு நம்ம இது வரைக்கும் படிச்ச அந்த லட்லகார டெர்மினேஷன், தீ தஹா இந்தி இல்லைன்னா அகச்சத் அகச்சதாம் அகச்சன், கச்சது கச்சதாம் கச்சந்து, கமிஷ்யதி கமிஷ்யதா கமிஷ்யந்தி, இந்த மாதிரி 4 லகாரம் படிச்சுட்டோம் நம்ம. இந்த டெர்மினேஷன்ஸ் ஓட இந்த டெர்மினேஷன்ஸ் எல்லாம் இட்ஸ் மென்ட் ஒன்லி ஃபார் பரஸ்மைபதி தாத்துஸ். இந்த தீ தஹா இந்தி, இத்து தாம் அந்து, இந்த டெர்மினேஷன்ஸ் எல்லாம் இட்ஸ் ஒன்லி ஃபார் பரஸ்மைபதி தாத்து. And Atmanepadi dhatu will take different terminations. Te, ite, ante, se, ithe, dve, ye, avahe, amahe அப்படின்னா அதுக்கு வந்து வேற மாதிரியான டெர்மினேஷன்ஸ் உண்டு. எல்லாமே எல்லா அலங்காரத்துக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். எல்லா அலங்காரத்துக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும் ஆத்மநேபதி டெர்மினேஷன். பரஸ்மைபதியில பார்த்த மாதிரியே இருக்காது. கமிஷ்யதி கமிஷ்யதா கமிஷ்யந்தின்னு சொல்றோம். அங்க வந்து வந்திஷ்யதே வந்திஷ்யேதே வந்திஷ்யந்தே அப்படின்னு அதே மாதிரி தே இதே அந்தே அந்த டெர்மினேஷன்ல தான் சொல்லுவோம். ஸோ நமக்கு நீங்க எந்த ஃபார்மை பார்த்தாலும் அந்த டெர்மினேஷனை வச்சு இது பரஸ்மை பதமா ஆத்மநேய பதமானு ஐடென்டிஃபை பண்ண முடியும். தீ தஹா இந்திங்கிற நம்ம நார்மல் இது வரைக்கும் படிச்ச டெர்மினேஷன்ஸ் இருந்ததுன்னா ஓ தென் திஸ் தாத்து இஸ் பரஸ்மைபதி தாத்து அப்படின்னு தெரிஞ்சிடும். இதே தே இதே அந்தே அந்த மாதிரி டெர்மினேஷன்ஸ் இருந்ததுன்னா இட்ஸ் அன் ஆத்மநேபதி தாத்து, இட் இஸ் நாட் பரஸ்மைபதி தாத்து அப்படின்னு அந்த டெர்ம் இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். வெறும் ஒரு தாத்துவை நான் புதுசா ஒரு தாத்து இன்ட்ரோடியூஸ் பண்ணினேன்னா அந்த தாத்து பரஸ்மை பதமா ஆத்மநேய பதமா அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு வந்து we need some more details of that dhatu. இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் அந்த தாத்துவோட பார்த்தா தான் நம்ம வந்து சொல்ல முடியும். அதுக்கு பதிலாக நம்ம வந்து இப்போ அதுக்கெல்லாம் நிறைய ஆப் எல்லாம் வந்தாச்சு. அதை தூக்கி எந்த ஒன்று இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ அந்த தாத்துவை பண்ணினோம்னா அந்த தாத்துவோட டீடைல்ஸ் எல்லாம் நம்ம கிடைச்சிடும். பரஸ்மை பதமா ஆத்மநேய பதமா. உபயபதி அப்படின்னா உபயபதி வில் டேக் போத் த டெர்மினேஷன்ஸ், பரஸ்மை பதம் டெர்மினேஷன் அண்ட் ஆத்மநேய பத டெர்மினேஷன் ரெண்டுத்தையுமே எடுத்துக்கும். ஸோ இட் வில் ஹாவ் 2 forms, 2 லட்லகாரம் 2 லங்லகாரம். மொத்தத்துல 10 லகாரம்னா 10 10 20 ஃபார்ம் உண்டு. அந்த மாதிரி தாத்து தான். எக்ஸாம்பிள் இஸ் கிரு தாத்து, வெரி பாப்புலர். பூஜாம் கரிஷ்யே அப்படின்னு சொல்லுவோம், கரிஷ்யாமி அப்படின்னு சில சமயங்கள்ல சொல்லுவோம், கரிஷ்யே அப்படின்னு சில சமயம் சொல்லுவோம். இந்த உபயபதி தாத்து யூசேஜ்ல தான் வந்து there is an opinion. I don't know to what extent அதுக்கு சாஸ்திர பிரமாணம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. பட் there is a general opinion that இப்ப கிரு தாத்து கரோத்திய நான் யூஸ் பண்ணணும், அகம் பாக்கம் கரோமி அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா நான் வந்து எனக்கு சமைச்சுக்கும் பொழுது I will use ஆத்மநேபத டெர்மினேஷன். and when I cook for somebody else I will use பரஸ்மைபதி டெர்மினேஷன். அகம் பாக்கம் கரோமி அப்படின்னு பரஸ்மை பதம் யூஸ் பண்ணினேன்னா ஐ எம் குக்கிங் ஃபார் அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல. அகம் பாக்கம் குருவே குர்வாத்தே குருதே குர்வாத்தே குருவத்தே குருஷே குர்வாத்தே குருத்வே குர்வே குர்வஹே குர்மஹே அப்படின்னு ஆத்மநேபத டெர்மினேஷன் கிரு தாத்துக்கு. அகம் பாக்கம் குருவே அப்படின்னு சொன்னா அது எனக்குன்னு பண்ணிக்கிறதா ஒரு ஐ ஹர்ட் திஸ், ஐ எம் நாட் வெரி ஷுர் அபவுட் திட், இந்த மாதிரி ஒன்னு இருக்கு அப்படின்னு சொன்னா ஜென்ரலா. பட் ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோட். அதனால நமக்கு எதுக்கு உபயபதியா இருந்தா நிம்மதி பரஸ்மைபதி ஃபார்மை போட்டுட்டு யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆத்மநேய பதத்தை பத்தி ரொம்ப யோசிக்க வேண்டாம். பட் if the dhatu is strictly ஆத்மநேய பதம், we have no rights to convert it into பரஸ்மை பதம் or use பரஸ்மை பத termination. இப்ப வந்ததின்னு சொன்னா it is wrong. Vandu dhatu is fixed Atmanepadi dhatu. You have to give termination only te, ite and ante. It cannot be used as vandati, vandataha, vandanti. If it is used like that, it is wrong. நம்ம வந்து அதுக்கு யூஸ் பண்றதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. அப்கோர்ஸ் ரிஷிகள் எல்லாம் பண்ணிருப்பா உண்டு. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நம்ம வந்து வசதி வஸ் தாத்து, அகம் சென்னை நகரே வசாமி, பவான் குத்ர வசதி அப்படின்னு இந்த வசதி அப்படின்னு ஒரு வஸ் டு லிவ் அப்படின்னு சப்தமி விபக்தி பண்ணும்போது நிறைய யூஸ் பண்ணிருப்போம் வசதி அப்படின்னு. அந்த வசதி நம்ம வந்து பரஸ்மைபதி தாத்து தான். அது வஸ் தாத்து இஸ் பரஸ்மைபதி தாத்து. வசதி
வசதா வசந்தி தான் சொல்லணும் அது. ஆனா நம்ம ஸ்லோகம் ஒண்ணு சொல்லுவோம் தெரியுமா, கராக்ரே வசதே லக்ஷ்மி கரமத்தியே சரஸ்வதி, அங்கேயே வசதே அப்படின்னு போட்டிருக்கிறவர். கராக்ரே வசதே லக்ஷ்மி கரமத்தியே சரஸ்வதி கரமூலே சுஸ்திதா கௌரி பிரபாத்தே கரதர்ஷனம் அப்படின்னு ஸ்லோகம் சொல்லும் பொழுது கராக்ரே வசதே அப்படின்னு அங்க வந்ததே மாதிரி ஆத்மநேபத டெர்மினேஷன், சம்டைம்ஸ் பரஸ்மைபதி தாத்துக்கு ஆத்மநேபத டெர்மினேஷன் கொடுக்கறத ஸ்லோகங்கள்ல பார்க்கலாம். அது ரிஷிகள் பண்ணினது, அதனால ஆர்ஷ பிரயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்துல. ஆர்ஷ பிரயோகம் ரிஷிகளால பண்ணப்பட்டது, அதனால அதை வச்சுட்டு நம்ம யூசேஜ்ல கொண்டு வரக்கூடாது அத. சோ வசதி பரஸ்மைபதி தாத்து தான். அந்த ஸ்லோகத்துல வசதே அப்படின்னு எவ்வளவு பேர் நோட்டீஸ் பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியாது. கரத்தினுடைய அக்ரபாகத்துல வசிக்கிறா லக்ஷ்மி அப்படிங்கிற அர்த்தத்துல. கராகிரே வசதே லக்ஷ்மி கரமத்தியே சரஸ்வதி, கரத்தோட மத்திய பாகத்துல சரஸ்வதி, கரமூலே அடிபாகத்துல கௌரி அப்படின்னு ஸ்லோகஸ்ய அர்த்தா. சோ அதுதான் பரஸ்மைபத ஆத்மநேபதி அண்ட் உபயபதி தாத்து. பரஸ்மைபதி ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லணும்னா வந்ததே, வந்ததேனா நமத்தின்னு அர்த்தம். வர்த்ததே வித்யதேலாம் சொன்னா அஸ்தி அப்படின்னு அர்த்தம். டயதே இஸ் டு ஃப்ளை. சேவத்தே நம்ம சேவாம் கரோத்தின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு ப்ராப்பர் கிரியாபதம் இஸ் சேவத்தே, சேவிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். சிஷ்யா குரும் சேவத்தே. ஈக்ஷதே பஷ்யதி அப்படிங்கிற அர்த்தத்துல. எல்லாமே பரஸ்மைபதிக்கு பரஸ்மைபதியில இருக்க தாத்து எல்லாத்துக்குமே அது அந்த மீனிங் கொடுக்கிற கரெஸ்பாண்டிங் ஆத்மநேபத தாத்துஸ் வேணும் அப்படின்லாம் இருக்கும் அப்படின்னு எல்லாம் எடுத்துக்க முடியாது. அது இல்லைன்னா பரஸ்மைபதி எதுல இருக்கோ அதை யூஸ் பண்ணிட்டு போயிட வேண்டியதுதான். நம்ம இப்ப ஃப்ளை அப்படிங்கறதுக்கு நமக்கு பரஸ்மைபதத்துல ஒன்னும் இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்ல. டு ஃப்ளை அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் டயத்தே. அதனாலதான் ஆகாஷே கச்சத்தின்னு சொல்லிட்டு இருப்பேன் நான். பரஸ்மைபதம் எல்லாம் பண்ணும்பொழுது பக்ஷி ஆகாஷே கச்சதி அப்படின்னு, அது பறக்கிறதுன்னு சொல்லாம போறது, ஆகாசத்துல போறது அப்படிங்கிற அர்த்தத்துல சென்டென்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்போம் நம்ம பிஃபோர் இன்ட்ரோடியூசிங் ஆத்மநேபத தாத்து. நவ் தட் யூ நோ ஆத்மநேபதம் தாத்து, யூ கேன் ஆல்வேஸ் யூஸ் பக்ஷி டயத்தே, ககஹ ஆகாஷே டயத்தே அப்படின்னு யூஸ் பண்ணலாம் நம்ம. டயத்தே இஸ் டு ஃப்ளை, யாச்சதே டு பெக். யாச்சதேன்னு கேட்கறதுக்கு பதிலா அங்க பிக்ஷாம் பிரிச்சதி அந்த மாதிரி டு ஆஸ்க் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ தீஸ் ஆர் பிரகாஷத்தே, சோபத்தே, மோதத்தே, இந்த மாதிரி நிறைய தாத்துஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட 3 ஃபார்ம்ஸ் பிரதம புருஷாவோட மித்ததெல்லாம் அதே தான். பரஸ்மை பதத்துக்கு என்ன ரூல் அதே தான் ஆத்மனை பதத்துக்கு ரூல். புருஷத்ரயம் பிரதம புருஷா, மத்தியம புருஷா, உத்தம புருஷா, ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம், இந்த இது உண்டு. சாத்ரஹா வர்த்ததே, வர்த்தேதே, வர்த்தந்தே, வித்யதே, வித்யேதே, வித்யந்தே, கம்பதே, கம்பேதே, கம்பந்தே, शोभते, शोभेते, शोभन्ते, मोदते, मोदेते, मोदन्ते, वर्धते, वर्धेते, वर्धन्ते, वर्धते to grow, ईक्षते, ईक्षेते, ईक्षन्ते, सेवते, सेवेते, सेवन्ते அப்படின்னு பிரதம புருஷாவோட டெர்மினேஷன்ஸ் ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சன ரூபாணி. இப்போ மத்தியம புருஷாக்கு போயிடுவோம் ஸ்ட்ரைட்டா. மத்தியம புருஷா ஏகவச்சனம் தான். ஸ்வம் வந்தசே, வந்தசே, வந்தேதே, வந்தத்வே. நல்லா அந்த அழுத்தமா ஸ்கிரீன் தெரியல, ஸ்கிரீன் தெரியல, ஸ்கிரீன் தெரியல. இல்ல எல்லாருக்கும் யாருமே தெரியல. எனக்கு வரவே இல்ல ஸ்கிரீன். எனக்கு சுத்தமா வரல. ஆரம்பத்துல இருந்தே வரலையா? இப்பதான் வரலையா? ஆரம்பத்துல இருந்தே வரல, இப்ப வந்துட்டு. ஆரம்பத்துல இருந்தே வரல, இப்ப வந்துட்டு. ஓகே. ஆத்மநேபதி தாத்தவः மத்தியம புருஷः. So மத்தியம புருஷா ரூபம் is like that. வந்தசே, त्वं वन्दसे, युवां वन्देथे, यूयं वन्दध्वे, त्वं ईश्वरं वन्दसे, त्वं ईश्वर, यूयं युवां ईश्वरं वन्देथे, यूयं ईश्वरं वन्दध्वे, त्वं वर्तसे, त्वं अत्र वर्तसे, நீ இங்கு இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். त्वं अत्र वर्तसे, युवां अत्र वर्तेते, யூயம் அத்ர வர்த்தத்வே, நீங்கள் இங்கு இருக்கிறீர்கள். யூயம் அத்ர வர்த்தத்வே. வித்யசேக்கும் அதேதான். வர்த்தசே வித்யசே ரெண்டும் ஒரே மீனிங். சோபசே, त्वं शोभसे, युवां शोभेते,
யூயம் சோபத்வே. त्वं மோதசே, யூ ஆர் ரிஜாய்சிங். மோதகம் இன்னைக்கு கூட பண்ணியாச்சு சங்கடர சதுர்த்திக்கு. மோதசே, त्वं மோதசே, யுவாம் மோதேதே, யூயம் மோதத்வே. மோதசே, மோதேசே, மோதத்வே. ஈக்ஷசே, பஷ்யசி அப்படின்னு அர்த்தம். ஈக்ஷசேனா பஷ்யசி. त्वं ஈக்ஷசே, त्वं दूरदर्शनम ஈக்ஷசே. யுவாம் दूरदर्शनम ஈக்ஷேதே, யூயம் दूरदर्शनम ஈக்ஷத்வே. ஈக்ஷசே, ஈக்ஷேதே, ஈக்ஷத்வே. யாச்சசே, பிக்ஷுகா யாச்சசேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா யாச்சசேங்கிறது மத்தியம புருஷா டெர்மினேஷன், கேன் பி யூஸ்ட் ஒன்லி வித் த்வம் யுவாம் அண்ட் யூயன். பிக்ஷுகா யா அப்படின்னு சொல்லிட்டா யாச்சசேன்னு சொல்ல முடியாது. பிக்ஷுகா யாச்சதே அப்படின்னு பிரதம புருஷா டெர்மினேஷன் ஆயிடும். அதனால யாச்சசே இங்க மத்தியம புருஷாங்கிறதுனால ஐ ஹாவ் டு யூஸ் ஒன்லி த்வம் யுவாம் அண்ட் யூயம். த்வம் யாச்சசே, த்வம் தனிகம் யாச்சசே, இல்ல த்வம் ஈஸ்வரம் யாச்சசே. நம்ம யாருக்கிட்ட போய் யாச்சனை பண்ணும்? ஈஸ்வரம் யாச்சசே. யுவாம் ஈஸ்வரம் யாச்சேதே, யூயம் ஈஸ்வரம் யாச்சத்வே. त्वं ज्ञानं लभसे, युवां ज्ञानं लभेथे, यूयं ज्ञानं लभद्वे. त्वं कंपसे, युवां कंपेथे, यूयं कंपद्वे. இது மத்தியம புருஷா டெர்மினேஷன். त्वं युवां यूयं. हरि ओम. हरि ओम जी, हरि ओम जी. வந்துருச்சு வந்துருச்சு. ஓகே பகினி, என்ன ப்ராப்ளம்? வந்துருச்சு. அது அந்த ஐடி நம்பர் மாறி ஓ, நீங்க 3ல வரலையா? கரெக்ட்டா போட்டோனே வந்துருச்சு. 3 இல்லாம 20ல முதல்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். 20ல பேர்ந்தேனா? ஓகே ஓகே ஓகே. ஆமா ஓகே. சோ வந்துருச்சு. ஓகே. சோ त्वं ஈஸ்வரம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கேன் இங்க. त्वं வந்தசே, யுவாம் வந்தேதே, யூயம் ஈஸ்வரம் வந்தத்வே. त्वं யுவாம் யூயம். त्वं யுவாம் யூயம். யாரான ட்ரை பண்றீங்களா? வாக்கியானாம் த்விவச்சன பகுவச்சன ரூபம் லிखत அப்படின்னு கொடுத்திருக்கேன். त्वं ஆச்சாரியம் ஈக்ஷசே, இதுக்கு த்விவச்சனம் அண்ட் பகுவச்சனம் சொல்லணும். யாரு வரே? நிறைய குரல் கேக்கு. சாவித்ரி பகினி சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்கோ. ஒரே நிமிஷம் பகினி, ஒரு நிமிஷம். இப்ப சொல்லுங்க. ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது. त्वं आचार्यम् ईक्षसे, ईक्षसे. त्वं आचार्यम् ईक्षेते, युवाम् आचार्यम् ईक्षेते. त्वं आचार्यम् ईक्षेते, यूयम् आचार्यम् ईक्षन्ते, ईक्षद्वे. वन्दसे வந்தத்வே. த்வே த்வேன்னு வரும். அந்த எல்லா ஆத்மநேய பதம் லகாரத்திலயுமே இந்த மத்தியம புருஷா பகுவச்சனம்ல இருந்து த்வே துவம் இப்படிதான் வரும். இந்த துவங்கிறது கண்டிப்பா வரும். துவம் குத்திர வர்த்தசே, நீ எங்கு இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். त्वं कुत्र वर्तते, युवां வர்த்தேதே. ரெண்டாவது த அது. वर्तेते. यूयम கம்முன்னு போட்டுக்காது. கம்முனே சொல்லாமா? ஆமாமா. யாரை சேவிக்கிறாய்ன்னு கேக்குறேன். நீ யாரை சேவிக்கிறாய்? நீங்க 2 பேரும் யாரை சேவிக்கிறீர்கள்? நீங்கள் எல்லோரும் யாரை அப்படி. அதனால அது கர்ம பதத்தை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். त्वं कम सेवसे, त्वं युवां कम सेवेते, यूयं कम सेवद्वे. சேவசே, சேவேதே, சேவத்வே. அடுத்தது
त्वम् ईश्वरं प्रार्थयसे பிரார்த்தயசே புரியுது இல்லையா? பிரார்த்தயத்தே அந்த அர்த்த தாத்து இது உபசர்க்கத்தோட இருக்கு. அர்த்த அப்படின்னு தாத்து, அர்த்தயத்தே அப்படின்னு வரும். ஆத்மநேபத தாத்து. பிரார்த்தனா சொல்றோம் இல்லையா நம்ம, அந்த இதுல இருந்து வர்றதுதான் பிரார்த்தனா. त्वम् ईश्वरं प्रार्थयते பிரார்த்தயேதே அந்த ய விட்டுட கூடாது. பிரார்த்தயசே. युवाम् ईश्वरं प्रार्थयते பிரார்த்தயேதே यूयम् ईश्वरं प्रार्थयद्वे. हरि ओम. हेलो त्वम् ईश्वरं प्रार्थयद्वे. त्वं शीघ्रं वर्धसे वर्धतेना டு grow. நீ சீக்கிரம் வளர்கிறாய் அப்படின்னு அர்த்தம். त्वं शीघ्रं वर्धसे. वर्ध டு grow. शीघ्रं वर्धेते यूयं शीघ्रं त्वं शङ्कसे शङ्का. சங்க அப்படின்னு சொன்னா இது சங்கு இல்ல, அந்த இதுல சங்கா அப்படின்னு சங்கதே அப்படின்னு சொன்னா ஒரு சந்தேகம், பயம் கலந்த ஒரு சந்தேகம் தான் சங்கா அப்படின்னு அர்த்தம். சந்தேகம்னு தான் ஜெனரலா சொல்லுவா. என்னோட டீச்சர் வந்து இது நானும் உங்களுக்கு அதையே சொல்லிடுறேன். இட்ஸ் பயம் அண்ட் சந்தேகம் மிக்ஸ் சங்கா. शङ्कसे युवां शङ्केते शङ्कद्वे. त्वं खया பாஷையா அப்படின்னு இருக்கணும். கயா பாஷையா அப்படின்னு இருக்கணும். எந்த பாஷையினால பேசுகிறாய் அப்படின்னு. त्वं खया भाषया भाषसे. त्वं खया युवा அதெல்லாம் भाषया भाषयद्वे भाषेते. यूयं खया भाषया भाषद्वे. त्वं दारिद्र्यं தரித்திரம் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். தரித்திரஹா அப்படின்னு சொன்னா ஒரு ஏழை, அவன் ஒண்ணு இல்லாதவன் அப்படிங்கிற அர்த்தத்துல தரித்திரஹா அப்படின்ற அர்த்தம். தாரித்யம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த தரித்திரத்தோட தன்மை, த குவாலிட்டி, அதாவது என்ன சொல்றது, பாவர்ட்டி அப்படின்னு, ஹி இஸ் புவர் அப்படின்னு சொல்றோம். பாவர்ட்டி அப்படின்னு சொல்றோம்ல, அந்த பாவர்ட்டி தான் தாரித்யம். தரித்திரஹான்னு சொன்னா சரியான தரித்திரம் அப்படின்னு சொன்னா ஹி இஸ் புவர் அப்படின்னு அர்த்தம். தாரித்யம் அப்படின்னா பாவர்ட்டி அப்படின்னு அர்த்தம். அந்த புவரோட தன்மை, குவாலிட்டி சொல்லுவா. அதுக்கு என்ன எக்ஸாம் வேற தமிழ்ல என்ன இருக்கு அதுல, அதுக்கு எப்படி சொல்றது? பாவர்ட்டி அப்படின்னா ஏழ்மை தன்மை அப்படின்னு சொல்றது. ஓகே, தாரித்யம் சஹசே. यूयं धारित्रं सहस्वे. यस. त्वं केन सह ஸ்பர்தசே. ஸ்பர்தனா காம்பீட் பண்றது, போட்டி போடுறது. युवा केन सह स्पर्धेते. यूयं केन सह स्पर्धद्वे. त्वं आरेण
ஹாரத்தினால நீ சோபிக்கிறாய், நீ பளிச்சுன்னு இருக்க, உன் கழுத்துல போட்டு இருக்க ஹாரத்தினால நீ பளிச்சுன்னு இருக்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா. துவம் ஹாரேன சோபசே. शोभत्वे பலாயசே. பலாயசே எஸ்கேப், எஸ்கேப் அப்படின்னு அர்த்தம். பலாயத்தேனா எஸ்கேப் அப்படின்னு அர்த்தம். எங்க இருந்து எஸ்கேப் ஆகிறாய் அப்படின்னு அர்த்தம். குதஹானா ஃப்ரம் வேர், ஃப்ரம் வேர் யூ ஆர் எஸ்கேப்பிங். பாலயதி வேற, அது பாலயதி, இது பலாயத்தே. இது சிமிலரா இருக்கு இல்லையா. பலாயத்வே. தேங்க்யூ பகினி. ஓகே, தேங்க்யூ. So some more abhyasam. yathodaharanam uchitam kartrupadam. kachi kartrupadam kriyapadam kudutute naanu seya yetheva dveva அப்படினு பாத்துண்டு துவமா யுவாமா யூயமா அப்படிங்கறத நீங்களே எழுதிக்க வேண்டியது. அடுத்தது உத்தம புருஷாக்கு போயிடுறேன் நானு. உத்தம புருஷா டெர்மினேஷன் இஸ் லைக் தட். அகம் வந்தே, எல்லாரும் தெரிஞ்சது. வந்தே சம்ஸ்கிருத மாத்திரம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. வந்தே குரு பரம்பராம். சோ வந்தேங்கிறது உத்தம புருஷா ஏகவச்சனம். சோ தி டெர்மினேஷன் இஸ் வந்தே and the noun is always aham. சோ வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லிட்டா அங்க அகம் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. சோ வந்தே கச்சாமி அப்படின்னு சொன்னா எப்படி போயிட்டு வரேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா, அந்த போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் பொழுதே எப்படி அங்க நான்கிறது நம்ம அண்டர்ஸ்டூட் ஆயிடுறதோ, சொல்லணும்னு மென்ஷன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லையோ, அந்த மாதிரி வந்தே அப்படின்னு சொல்லிட்டா அகம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் அங்க ராமஹா வந்தே சீதா வந்தேன்னு எதுவுமே போட முடியாது. அங்க அகம் மட்டும்தான் அந்த இடத்துல கர்த்தாவா இருக்க முடியும். வந்தே அப்படின்னு சொல்லிட்டா the கர்த்தா கேன் பி none other than I. அதனால வந்தேன்னு இருக்க இடத்துல அகம் வந்தே, ஆவாம் வந்தாவகே, வயம் வந்தாமகே. சோ வந்தாமகே அப்படின்னு இருந்துட்டாலும் அந்த இடத்துல வயம் அப்படிங்கிறது தான் கர்த்திருப்பதம் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனாலதான் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே அப்படின்னு ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே அவ்வளவுதான் சொல்லியிருக்கோம். உபாஸ்மஹேன்னு சொல்லிட்டோம்னா அந்த இடத்துல வயம்னு போடணும்னு அவசியம் இல்லை. வயம் உபாஸ்மஹேங்கிறது இட் இஸ் அண்டர்ஸ்டுட். ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. So the Kartripadam is Vayam, which is not mentioned in the shloka, but it can be understood by looking at the verbal termination. So aham vande, avam vandavahe, vayam vandamahe. So ye avahe amahe, அதுதான் termination. Verbal termination for Uttama Purusha. Aham ikshe, நான் பார்க்கிறேன். Avam ikshavahe, we too see. Vayam ikshamahe, we all see. அகம் லபே, நான் அடைகிறேன். ஆவாம் லபாவஹே, we to get, we to achieve or we to acquire, எப்படி வேணா சொல்லிக்கலாம். வயம் லபாமஹே, நாங்கள் அடைகிறோம். we achieve, we get. அகம் கம்பே, நான் நடுங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு பாருங்க. அகம் ஈஸ்வரம் வந்தே, ஆவாம் ஈஸ்வரம் வந்தாவஹே, வயம் ஈஸ்வரம் வந்தாமஹே. அகம் சம்ஸ்கிருதேன பாஷே, ஆவாம் சம்ஸ்கிருதேன பாஷாவஹே, வயம் சம்ஸ்கிருதேன பாஷாமஹே, வயம் சம்ஸ்கிருதேன பாஷாமஹே. அகம் குரும் சேவே, ஆவாம் குரும் சேவாவஹே, வயம் குரும் சேவாமஹே. அகம் சித்ரம் ஈக்ஷே, ஆவாம் சித்ரம் ஈக்ஷாவஹே, வயம் சித்ரம் ஈக்ஷாமஹே. இங்க ஸ்ட்ரைட்டா இந்த அபியாசம் தான் கொடுத்திருக்கேன் நானு. ஐ டோன்ட் நோ ஃபார் வாட் எவர் ரீசன். ஓகே, யார் வரே பாஷே நான் பண்றேன் மேம். ஹலோ, நான் பண்றேன் மேம். பண்ணுங்க. ஹரி ஓம். ஹரி ஓம். பண்ணுங்க பகினி. கேக்குறதா? அகம் பாஷே, கேக்குறது மேம். கேக்குறது மேம். அகம் பாஷே, பாஷே. ஆவாம், ஆவாம் வர்த்தாவஹே, வர்த்தாவஹே. அகம் லஜ்ஜே, லஜ்ஜே.
லஜ்ஜதே லஜ்ஜே அப்படின்னா வெட்கப்படுகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஷையா ஃபீல் பண்றது லஜ்ஜா. அஹம் அஹம் சங்கே சங்கே அஹம் சாரி ஆவாம் ஆவாம் மஹே வயம் 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 சேவாமஹே வயம் சேவாமஹே சேவாமஹே அஹம் ஷோபே ஷோபே அஹம் ஸ்பர்தே ஸ்பர்தே வயம் கம்பாமஹே கம்பாமஹே ஆவாம் பரீட்சாவஹே பரீட்சாவஹே. இந்த பரீட்சாவஹே ஈக்ஷு தாத்து இருக்கு இல்லையா, ஈக்ஷதே டு சி, அந்த ஈக்ஷுக்கு பரின்னு உபசர்க்கம் போட்டா பரீட்சதே அப்படின்னு ஆயிடும். அதுல இருந்தா பரீட்சான்னு வர்றது. பரி ஈக்ஷா, அந்த ஈக்ஷு தாத்துல இருந்து டெரைவ் பண்றதுதான் பரீட்சா அப்படிங்கிற பதம். சோ பரீட்சானா ஐ எக்ஸாமின் அப்படின்னு அர்த்தம். ஐ டெஸ்ட், ஐ எக்ஸாமின். வயம் ஆவாம் பரீட்சா வகைனா let us do the test, let us do the examination அப்படின்னு அர்த்தம். ஆவாம் பரீட்சா வகே. அகம் வந்தே அகம் வயம் என்னமா எழுத்து தெரியல. ஸ்லாகம். அப்பா ரொம்ப ஸ்லாகிச்சு போய் பேசினான்னு சொல்லுவோம் தமிழ்ல. யாருக்கா தெரியும்? ஸ்லாகிச்சு அப்படின்னு சொல்லுவோம். எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம எல்லா பதமும் தமிழ்ல யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது சம்ஸ்கிருதம் மூலம் அப்படிங்கறது தெரியாம. ஸ்லாகிச்சு பேசுறதுன்னா ரொம்ப ஒசத்தி, ரொம்ப பிரைஸ் பண்றதுன்னு அர்த்தம். புகழ்கிறது அப்படின்னு அர்த்தம். வயம் ஸ்லாகாமஹே. ஸ்லாகியம் இல்லைங்கிற ஒரு வார்த்தை தானே தமிழ்ல இருக்கு மேடம். ஸ்லாகியம் இல்லைன்னா நன்னா இல்ல, நன்னா இல்ல அப்படின்னு அர்த்தமா? ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு அர்த்தமா? அது ஒரு அவ்வளவு பெரிய ஸ்லாகியம் இல்ல அப்படின்னு. ஸ்லாகியம் இல்லன்னு நிறைய சொல்லுவான். ரொம்ப ஸ்லாகிச்சு பேசினா அப்படின்னு சொல்லுவா. நான் கேள்விப்பட்ட மாதிரி ரொம்ப ஸ்லாகிச்சு பேசினா அப்படின்னா ரொம்ப புகழ்ந்து பேசினா அப்படிங்கிற அர்த்தத்துல நான் கேட்டிருக்கேன். ஐ டோன்ட் நோ, ரொம்ப ஜாஸ்தி இல்லையோன்னோ அந்த யூசேஜ் தெரியல எனக்கு. ஸ்லாகியம் இருக்கு. ஸ்லாகியம்னா அக்செப்டன்ஸ் அர்த்தம். இல்ல இல்ல இல்ல, இங்க வந்து புகழ், டு பிரைஸ் அப்படின்னு அர்த்தம். அத்தியாபகா சாத்திரம் ஸ்லாகதே அப்படின்னா டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ட பிரைஸ் பண்றா அப்படின்னு அர்த்தம். புகழ்கிறார் அப்படின்ற அர்த்தத்துல. அடுத்து ஆவாம். அடுத்த பகினி ஜெயந்தி. ஆவாம் ஆவாம் பிரகாஷாவஹே. அகம் வர்த்தே அகம் வர்த்தே. ஆவாம் லஜ்ஜாவஹே. லஜ்ஜாவஹே. இன்னைக்கு செல்லுல பாக்கறனால ரொம்ப வித்தியாசமா தெரியுது எல்லாமே. ரொம்ப வித்தியாசமா தெரியுது எல்லாமே. ஓகே ஓகே லஜ்ஜாவஹே. ஆவாம் சஹாமஹே. சாரி ஆவாம் சஹாமஹே. வயம் 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 சஹாமஹே. வயம் சஹாமஹே. வஹே வந்ததுன்னா ஆவாம் அபேக்ஷாவஹே. ஆவாம் க்ஷமாவஹே. இதெல்லாம் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படிதானே மேம்? இல்ல இல்ல எல்லாம் பிரசன்ட் டென்ஸ். நீங்க வேற ஏன் ஃபியூச்சர் டென்ஸ்? இது ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாம் பிரசன்ட் டென்ஸ் தான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் ஆஃப் ஆத்மநேபதி தாத்துஸ். தாத்துவ மூணா பிரிக்கிறேன், பரஸ்மைபதி ஆத்மநேபதம்னு. நம்ம படதி லிகதி படிச்ச மாதிரி தான் இந்த வந்ததே ஈக்ஷதே இதெல்லாம். ஆனா வேற அபேக்ஷா வகைனா, அபேக்ஷானா எதிர்பார்க்கறது, எக்ஸ்பெக்டேஷன், ஆன்டிசிபேஷன் அப்படின்னு அர்த்தம். அபேக்ஷா. க்ஷமா வகைதான் க்ஷம்யதாம் எல்லாம் சொல்றோம் இல்லையா, பொறுக்கிறது அப்படின்னு அர்த்தம். பொறுத்துக்கொள்ள அப்படின்னு அர்த்தம். மன்னிக்கவும் அப்படிங்கிற அர்த்தம் இல்ல. க்ஷந்தவ்யாஹம் அப்படின்னு சொன்னா என்ன பொறுத்துக்கோங்க அப்படிங்கிற அர்த்தம். சகிச்சுக்கோங்க, பொறுத்துக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஊஹே அப்படின்னு சொன்னா, ஊஹா அப்படின்னா கெஸ் பண்றது. யூகம் யூகம்னு தமிழ்ல சொல்லல, யூகம் பண்றான் அவன் அப்படின்னு. அதான் ஊஹா தான், அது யூஹா மாறுறது தமிழ்ல. ஊஹதே அப்படின்னு ஊஹு தாத்து, இட் இஸ் கெஸ், டு கெஸ் அப்படின்னு அர்த்தம். சோ அர்த்தத்தை சில இதுக்கெல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சேன், மறந்து போயிட்டேன் நானு. சோ நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அடுத்தது டிரான்ஸ்லேஷன் இருக்கு உங்களுக்கு, அதுக்கு தேவைப்படும். புவர் மேன் டாலரேட்ஸ் ஹார்ட்ஷிப் அப்படின்னு என்ன அர்த்தம்? தரித்ரக.
ஹார்ட்ஷிப் தெரியாது. ஹார்ட்ஷிப்னா கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். கஷ்டம் அவ்வளவுதான், ரொம்ப யோசிக்க வேண்டாம். இங்கிலீஷ் நம்ம டிக்ஷனரி எல்லாம் போய் கஷ்டம். தரித்ரஹா கஷ்டம். டாலரேட்ஸ்க்கு என்ன சொல்லணும்? தரித்ரஹா கஷ்டம். சஹேனா அகம் சஹேன் ஆயிடும். தரித்ரஹா கஷ்டம் தெரியாது, தெரியல. பிரதம புருஷ டெர்மினேஷன் வர்த்ததே. இதை அன்னைக்கு படிச்சிட்டோம் பகினி. தே so the ரூபம் is like this actually. இங்க பின்னாடி காமிச்சு விடுறேன் இருங்க. ஓ எங்க போட்டேன் அது? நடுவுல ரெண்டு. உங்களுக்கு இந்த ஃபைல் தான் அனுப்பிச்சிருந்தேன் நானு. ரெண்டு ஸ்லைடு மிஸ் ஆறுது. நான் எல்லாத்தையும் அப்படி ஃபுல்லா 9 ஃபார்மையும் சேர்த்து கொடுத்துருந்தேன். அந்த ஸ்லைடு எங்கன்னு தெரியல எனக்கு. ஐம் சாரி. நான் வந்து இதுக்கு வேற ஸ்லைட் போஸ்ட் பண்றேன். எங்கன்னு தெரியலையா அது? ரெண்டு ஸ்லைட் நடுவுல இங்க எங்கயோ. இதுக்கப்புறம் 17க்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஏதோ மிஸ் ஆறுது. 2 ஸ்லைடு மிஸ் ஆயிட்ட மாதிரி இருக்கு. என்ன பண்ணேன்னு தெரியல, பாக்குறேன் நான். ஓகே செக் பண்றேன். 3 ஃபார்ம்ஸ். வந்ததே வந்தேதே வந்தந்தே வந்தசே வந்தேதே வந்தத்வே வந்தே வந்தாவகே வந்தாமகே. சகத்தேன்னு சொல்லணும். தரித்ரஹா கஷ்டம் சகதே அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பெகர் பெக்ஸ். வேற யாராவது சொல்லுங்க. பெகர் பெக்ஸ். பெகருக்கு என்னது? யாச்சதே வந்தது. பிக்ஷுகஹ யாச்சதே. கரெக்ட். பிக்ஷுகஹ யாச்சதே. எஸ். Stars are shining in sky. நக்ஷத்ராணி ஆகாஷே. शोभन्ते आकाशे वा? शोभन्ते आकाशे वा? நக்ஷத்ராணி शोभन्ते आकाशे. கரெக்ட் தான். शोभन्ते आकाशे. நக்ஷத்ராணி ஆகாஷே சோபந்தே. இல்ல பிரகாசந்தே. பிரகாசந்தேன்னு சொல்லலாம். Birds are flying in the sky. खगः आकाशे गच्छति. Birds ने बहुवचनத்துல சொல்றேனே. खगाः आकाशे. आकाशे दयन्ते 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 बहुवचनम. Your necklace is shining. भवतः आभरणं शोभते वा? அவ்வளவுதான். ஆபரணம் சோபதே இஸ் கரெக்ட். இல்ல நெக்லஸ்க்கு ஹாரஹா. ஹாரஹா கண்டஹாரன்னு சொல்லலாம் வேணும்னா. நெக்லஸ் சொல்லலாம். கண்டஹாரஹா சோபதே. தவ கண்டஹாரஹா சோபதே இஸ் கரெக்ட். பவதஹான்னு சொன்னேன்னா புல்லிங்கம் ஆயிடும். இல்ல ஸ்ரீலிங்கமா சொல்லணும். பவத்யாஹான்னு சொல்லணும். சோ பவத்தஹானா யாரோ புருஷால பார்த்தா அவ நெக்லஸ் போட்டுருக்கா கைத்துல நல்லா இருக்குன்னு சொன்ன மாதிரி ஆயிடும். சோ எதர் யூ யூஸ் பவத்யாஹா ஆர் தவ. அஸ்மத் யுஷ்மத்தோட உன்னுடைய தவ. தவ ஹாரஹா சோபதேன்னு சொல்லலாம். இல்ல பவத்யாஹா ஹாரஹா சோபதே சொல்லலாம். டீச்சர் எக்ஸாமின்ஸ் தி ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸாமினுக்கு தான் பரீட்சதே அப்படின்னு பதம். परीक्षते. छात्राणां अध्यापिका इल्ल अध्यापकः वाट एवर इट इज. परीक्षते करेक्ट. छात्रा के என்ன விபக்தி? தமிழ்ல சொல்லி பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸை பரீட்சை செய்கிறார்கள் அப்படிதானே சொல்லுவோம். ஸ்டூடெண்ட்ஸை பக்தனை பரீட்சிக்கிறார். ஸ்டூடெண்ட்ஸை பரீட்சிக்கிறார். அதனால சாத்ரான்னு பரீட்சதே. ஒரு நிமிஷம் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன விபக்தி. ஏன்னா எப்பயுமே இந்த கர்ம பதம் வித்யா விபக்தியில இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நம்ம ப்ரிப்போசிஷன் எதுவும் இந்த இன், ஆன், ஆஃப், ஃப்ரம் அப்படின்னு எந்த ப்ரிப்போசிஷனும் இருக்காது அதுக்கு. அதனால அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். Lord Ganesha feels happy if Bhakta offers modakam.
இந்த இஃப் எல்லாம் நம்ம அவ்வியம்ல படிச்சிருக்கோம். யோசிச்சு இல்லைன்னா அந்த அவ்வியம் ஃபைல ஓபன் பண்ணி சொல்லுங்க ஆன்சர். மியூட் பண்ணிக்கோங்க. இல்ல நான் எல்லாரும் மியூட் பண்ணிட்டாதான் கேக்கும். சரியா கேட்க மாட்டேங்கிறது. எனக்கு நிறைய பேர் அன்மியூட்ல இருந்தேன்னா கேட்க மாட்டேங்கிறது. சாவித்ரி பகினியா சொன்னேன். ஆமா 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 மேம் சொல்லுங்க. சொல்லுங்க. யதி பக்தஹ மோதஹ மோதயதி ததி கணேஷஹ மோததே மோததே மோததே. அவ்வளவு சூப்பர். யதி பக்தஹ மோதகம் சமர்ப்பயதி தர்ஹி தர்ஹி கணேஷஹ. ஆமா யதி தர்ஹி அதுதான் ஜோடி காம்போ. யதி தர்ஹி தர்ஹி அது தர்ஹி சொல்லணும்னு அவசியம் கூட கிடையாது. இட் இஸ் அண்டர்ஸ்டுட். எதின்னு சொல்லிட்டேன்னா தர்ஹி இஸ் அண்டர்ஸ்டுட். அந்த கரெக்டான பிளேஸ்ல நம்மளே அதை புரிஞ்சுடணும். அதனால அது சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் சொல்லிட்டாலும் தப்பு கிடையாது. தர்ஹி பக்தஹ கணேஷஹ மோததே. சோ இன்னைக்கு கணேஷஹ மோததே சங்கடஹர சதுர்த்தி நாள்ல. அடுத்தது சீதா trembles when ராவணஹ came to அசோகவனம். நிதானமா யோசிச்சு சொல்லுங்க. because see I'm purposely doing this kind of abhyasam so that we get to revise the previous lessons also. லங்லகாரம் படிச்சிருக்கோம், past tense படிச்சிருக்கோம். ராவணஹா when அப்படின்னா when then க்கு என்னன்னு அவ்யயம் படிச்சிருக்கோம். அது எல்லாத்தையும் எங்கேயான ஒரு இடத்துல அப்ளை பண்ணணுங்கிற ஒரே இன்டென்ஷன் தான். உங்களை சிரமப்படுத்தணுங்கிறது என்னோட இன்டென்ஷன் கிடையாது. ஸோ தயவு செய்து புரிஞ்சுட்டு நீங்க பழைய ஃபைல்ஸ் எல்லாம் ரெடியா எப்பயுமே வச்சுக்கணும் கையில ரெஃபரன்ஸுக்கு. யதி அதே மாதிரி யதி அதே யதி ததி வரும். யதி வந்து இஃப் தென்க்கு. இங்க வந்து வென் தென்க்கு வந்து எப்பொழுதோ அப்பொழுதுன்னு சொல்லும் பொழுது யதா ததா. யதா ததா யதா ததா. யதா ராவணஹ அசோகவனம் ஆகச்சத். ஆகச்சத் கேம் அப்படின்னு சொல்றதுக்கு ஆகச்சத் ததா ததா ததா. யதி சீதா சீதா என்ன வருவான் கம்பதே. கம்பதேவா ததா சீதா கம்பதே. ராமஹா salutes his 3 mothers. அச்சோ இல்ல இது வந்து I should not have given this actually. அது வேண்டாம் விட்டுருங்க. Soldiers serve the nation. Soldiers serve the nation. சைனிகாஹ தேசம் சேவந்தே. எக்ஸலென்ட். அவ்வளவுதான். சைனிகாஹ தேசம் சேவந்தே. அவ்வளவுதான். ஸ்டூடெண்ட்ஸ் கெஸ் த ஆன்சர்ஸ். கெஸ்ஸுக்கு பார்த்தோம்ல ஊஹ் ஊஹ் ஊஹதே. ஊஹதேவா ஊஹதேவா. छात्रा उत्तर आंसर्स उत्तर उत्तर அவள உத்தரம் நபும்சகம். சோ உத்தராணி உத்தராணி பூதத்தே பூதத்தே ஊஹந்தே. ஊஹா யூஹம் தமிழ்ல யூஹம்னு சொல்றோம் இல்லையா? யூஹம் பண்றேன் நானு. அது ஊஹம். அவ்வளவுதான். ஊஹந்தே. छात्राः उत्तराणि ऊहन्ते. विश्वामित्रः begs दशरथा. begs दशरथा. विश्वामित्रः begs याचते. begs என்னது? யாச்சதே தான். याचते. विश्वामित्रः दशरथे. அவ்வளவுதான். விஸ்வாமித்ரஹ தசரதம் யாச்சதே. ஐ எக்ஸ்பெக்ட். எக்ஸ்பெக்ட்க்கு வந்து அபேக்ஷதே. ஐன்னு வரும்பொழுது அதுக்குள்ள டெர்மினேஷன். அதுவும் ஈக்ஷு தாத்துல இருந்து தான் வருது. அப்ப பிளஸ் ஈக்ஷ் பிகம்ஸ் அபேக்ஷி. இதுக்கு குணசந்தி நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். அந்த அப்ப உபசர்க்கம் போட்டா அபேக்ஷதே அப்படின்னு ஆறுது. சோ அது பண்றேலா நான் வந்து இன்னும் அந்த அவ்யயம் எல்லாம் முடிக்கல. அதனால இது நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. நான் இதுக்கு என்ன கிரியாபதம் நட்டும் சொல்லிடுறேன். அதான் எக்ஸ்பெக்ட்னா அபேக்ஷதே, கம்பீட்டுக்கு வந்து ஸ்பர்ததே, அப்ரிஷியேட்டுக்கு வந்து ஸ்லாகதே, டவுட் அப்படின்னா சங்கதே அவனை சந்தேகப்படுறது.
சல்யூட்டுக்கு வந்ததே, எக்ஸ்கியூசஸ்க்கு வந்து க்ஷமதே, ப்ரொடெக்ட்ஸுக்கு வந்து திராயத்தே, சாரி திராயத்தேன்னு இருக்கு. ரக்ஷத்தின்னு பரஸ்மை பதம், இங்க நம்ம வந்து ஆத்மனை பதம்ங்கிறதுனால திராயத்தை இங்க ஏதாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியல. பட் திராயத்தே இதெல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சேன், ஏன் கொடுக்கலன்னு தெரியல. நான் இன்னொரு ஃபைல் இருக்கான்னு செக் பண்றேன். Silk sarees shine shobhate or prakashate, whatever it is. So with this we are completing the lat lakara of atmanepada dhatus. இதுக்கு அடுத்தது வந்து அந்த அவ்யயம்ல கொஞ்சம் பாக்கி இருக்கு. I want to finish it off also. எது வரைக்கும் படிச்சோம் தெரியுமா? எதி தர்ஹி முடிச்சிட்டோம் இல்லையா? எத்திர தத்திர எதி தர்ஹி பண்ணிட்டோம். சேத்து நோ சேத்து பண்ணினோமா? எனக்கு ஞாபகம் கூட இல்லை எங்க பண்ணோம், எது பண்ணோம், எது பண்ணல அப்படின்ட்டு. பண்ணியாச்சா? ஓகே. சோ சேத்து நோ சேத்து எதி தர்ஹியோட ரீப்ளேஸ்மெண்ட் தான். அதுக்கும் ஒன்னும் வித்தியாசமே கிடையாது. இஃப் தென், இஃப் இட் இஸ் தேர் இப்படி இருக்கும், இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் சேத்து நோ சேத். வித்யுத் அஸ்தி சேத் व्यजनं चलति, नो चेत न चलति. वर्गः अस्ति चेत् अहं पठामि, नो चेत न पठामि. परीक्षा अस्ति चेत् बालकः पठति, नो चेत् कोलाहलं करोति, न पठति अथवा कोलाहलं करोति. चेत् नो चेत्. वृष्टिः अस्ति चेत् सुभिक्षः भवति, वृष्टिः नो चेत् दुर्भिक्षः भवति. அப்படி அடுத்தது வந்து இந்த யாவத் தாவத். இந்த யாவத் தாவத் அப்படிங்கிறது ஒரு மெஷர். எவ்வளவு இவ்வளவு இதுவும் பண்ணிட்டோமா? எனக்கு ஒரு தடவை பண்றேன். I use these slides in another group also. அங்க என்ன பண்ணேன், இங்க பண்ணிட்டேனா, அங்க பண்ணேனா எனக்கு அது ஞாபகம் இல்லை, கொஞ்சம் டைம் ஆயிடுத்து. நான் யாவத் தாவத்து பண்ணினோமா எனக்கு தெரியல. பண்ணிட்டோமா? உங்களுக்கும் தெரியல பண்ணினோமா பண்ணலையான்னு. ஹலோ, யாவத் தாவத் பண்ணல, சேத்து நோ சேத்து பண்ணிருக்கோம். யாவத் தாவத் பண்ணல, சேத்து நோ சேத்து பண்ணிருக்கோம். பண்ணின மாதிரி ஞாபகமா இருக்கு எனக்கு, ஆனா தெரியல. சரி, யாவத் தாவத். ஆமா, யாவத் தாவத் பண்ணிட்டோம். யாவத் ஜலம் நத்யாம் அஸ்தி தாவத் ஜலம் தடாகே நாஸ்தி. ஆமா, எவ்வளவோ அவ்வளவு. இது வந்து எவ்வளவு ஒரு குவான்டிட்டியை மெஷர் பண்றதுக்கு சொல்லலாம். ஒரு டைம் எவ்வளவு டைம், அவ்வளவு டைம் அந்த மாதிரி சொல்றதுக்கு இல்ல. நம்பர் 10 இருக்கு, அங்க 20 இருக்குன்னா இங்க எவ்வளவு இருக்கோ அங்க அவ்வளவு இல்ல. அந்த மாதிரி அந்த நம்பர் சொல்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு மெஷர், எனி மெஷர் கேன் பி இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்ம்ல இருக்கலாம், இல்ல ஒரு குவான்டிட்டி ஃபார்ம்ல இருக்கலாம், கிலோ கணக்கு அந்த மாதிரி மெஷர்ல இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். சோ ஒரு அளவை சொல்றதுக்கு இந்த யாவத்து தாவத்து. சோ யாவத்து பலானி அஸ்மின் விருக்ஷே சந்தி, தாவத்து பலானி தஸ்மின் விருக்ஷே ந சந்தி. இந்த விருட்சத்துல எவ்வளவு பழங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு பழங்கள், அவ்வளவு பழங்கள், எவ்வளவு அவ்வளவு பழங்கள் அதுல இல்லை. நீ எவ்வளவு நேரம் படிக்கிறியோ அவ்வளவு நேரம் நான் படிக்க மாட்டேன். நீ எவ்வளவு நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கியோ அவ்வளவு நிறைய எனக்கு தெரியாது. அந்த மாதிரி அர்த்தத்துல இந்த யாவத்து தாவத்து. யாவத்து காரியம் அவ மாதா கரோதி, தாவத்து காரியம் அகம் ந கரோமி. So यावत् धनं ये तस्मिन् अस्मिन् स्यूते अस्ति तावत् धनं तस्मिन् स्यूते नास्ति. இந்த பர்ஸ்ல எவ்வளவு பணம் இருக்கோ அந்த அவ்வளவு பணம் அந்த பர்ஸ்ல இல்ல. யாவத் ஜனாஹ நகரே வசதி தாவத் ஜனாஹ கிராமே ந வசதி அப்படின்னு. இது அடுத்த அவ்யயம் வந்து அத்தஹா. அத்தஹா அப்படின்னா அதனால், சோ அப்படின்னு அர்த்தம். சோ எக்ஸாம்பிள் பாருங்க, உங்களுக்கே புரியும். ஜ்வரஹா அஸ்தி அத்தஹா அஹம் வித்யாலயம் ந கச்சாமி, சோ ஐ டு நாட் கோ டு ஸ்கூல். விராம தினம் அஸ்தி, ஹாலிடே இருக்கு. அத்தஹா அஹம் சம்யக் நித்ராம் கரோமி, சோ ஐ ஸ்லீப் வெல். சோ கொரோனா வியாதிஹி அஸ்தி அத்தஹா அஹம் முக கவச்சம் தராமி,
கொரோனா வியாதிஹி அஸ்தி அத்தஹ அகம் முககவச்சம் தராமி, அதனால நான் முககவச்சம் போட்டுக்கிறேன். ராவணஹா சீதாம் அபஹரதி அத்தஹ ராமஹா துக்கம் அனுபவதி, ராவணன் சீதையை தூக்கிட்டு போயிட்டான், அதனால ராமன் துக்கத்தை அனுபவிக்கிறான். பிருஷ்டிஹி அஸ்தி அத்தஹ சத்ரம் நயாமி, மழை பெய்யுறது அதனால கொடை எடுத்துட்டு போறேன். அத்தஹா. சோ முதல்ல நம்ம காரணத்தை சொல்லிடணும், எதுக்கு கொடை எடுத்துட்டு போறோம் அதுக்கான காரணத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், மழையா இருக்கு அந்த காரணம், அதனால நான் வந்து கொடை எடுத்துட்டு போறேன். சோ அப்புறமா வந்து காரியத்தை சொல்லணும். சோ காரணம் அண்ட் காரணத்தை சொல்லிட்டு காரியம் சொல்லும் பொழுது நம்ம அந்த அத்தஹாங்கிறது யூஸ் பண்ண போறோம். இப்போ இதுக்கு வந்து நீங்களே, நான் வந்து காரணத்தை கொடுத்துட்டேன், நீங்களே ஒரு காரியத்தை கெஸ் பண்ணி சொல்லணும் எனக்கு. உதாரணம், சக கிரகபாட்டம் ந கரோதி அப்படின்னு சொல்லிட்டேன். அத்தஹா என்ன சொல்லலாம் நீங்க, அவன் ஹோம்வொர்க் பண்ணல, அதனால அத்தியாபகா தம் தாடயதி, அதனால அத்தியாபகன் அவனை அடிக்கிறா. அத்தஹா மாதா குப்பியதி, இல்லைன்னா அம்மா கோச்சுக்கிறா அப்படின்னு நீங்க என்ன வேணா கெஸ் பண்ணலாம். கிரகபாட்டம் ந கரோதி. சோ இட் இஸ் அப்சல்யூட்லி யுவர் கெஸ். இப்ப அம்பாயாக ஆரோக்கியம் சமயக் நாஸ்தி அப்படின்னு இருக்கு, அம்மாவோட ஆரோக்கியம் நன்னா இல்ல. அத்தஹா என்ன பண்ணுவா, அத்தஹா அம்பா நித்ராம் கரோத்தின்னு சொல்லலாம், அத்தஹா அம்பா வைத்தியசாலாம் கச்சத்தின்னு சொல்லலாம், அத்தஹா அம்பா தைலம் லேபயத்தின்னு சொல்லலாம், அத்தஹா அம்பா குலிகாம் காதத்தின்னு சொல்லலாம், அத்தஹா அம்பா கஷாயம் பிபத்தின்னு சொல்லலாம். எவ்வளவு என்ன வேணா நீங்க வந்து அதுக்கு அத்தஹாக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படிங்கிறது இந்த அபியாசம். சோ உங்களுடைய கல்பனா சக்தி எல்லாம் இங்க வந்து நீங்க காமிச்சுக்கலாம். யூ டேக் யூர் டைம். யாரு ரெடியா இருக்கீங்களோ ஒன்னு சொல்லுங்க, இல்ல மொத்தம் இங்க இருக்கிறதுல ஒரு 3 or 4 யாரான ஒருத்தரா சொல்லுங்க. ஐ வாண்ட் எவ்ரிபடி டு அட்டெம்ப்ட். ஓகே, ஜெயஸ்ரீ பேசுறேன் மேம். மித்தவால கொஞ்சம் மியூட் பண்ணிட்டே தான் சௌரியமா இருக்கும். நான் சொல்றேன் மேம். சொல்லுங்க பகினி. ஜெயஸ்ரீ பகினியா? ஆமா. சொல்லுங்க பகினி. அம்பாயாக ஆரோக்கியம் சம்யக் நாஸ்தி அத்தஹ அஹம் கரோமி. வெரி குட். மனசாந்திஹி आवश्यकी. என்ன பண்ணுவேன், மனசாந்தி வேணும். அத்தஹா கிம் கரோதி, सम्यक् खादयति. सम्यक् खादामि. खादामि. अहं सम्यक् मनश्शान्ति आवश्यकी अतः सम्यक् खादामि. अस्तु, ओके. நான் வந்து மனசாந்தி आवश्यकी अतः भागवतं पठामि, अतः रामायणं पठामि, अतः बहिः देवालयं गच्छामि, अतः ध्यानं करोमि அப்படின்னு ஏதாவது சொல்லுவேளோன்னு பார்த்தேன். பரவாயில்ல, அடுத்தது சொல்லுங்க. ஏதோ ஒண்ணு நமக்கு வேணுங்கிறது வியாக்கரணம் சுத்தம் வாக்கியம், அவ்வளவுதான். டசன்ட் மேட்டர். ஓகே. स्वास्थ्यम आवश्यकम. स्वास्थ्यम, गुड हेल्थ आवश्यकम. இதுக்கு சொல்லி இருக்கணும். பரவாயில்ல, சொல்லுங்க. अहम स्वास्थ्यम आवश्यकम अतः अहम एक्सरसाइज करना. अभ्यासम, शरीराभ्यासम करोमि, योगाभ्यासम करोमि. उत्सवः अस्ति अहम पूजां करोमि. दीपोत्सवः अस्ति अहम देवालयं गच्छामि. वेरी गुड. வேற யாரான ட்ரை பண்றீங்களா? எனிபடி எல்ஸ்? मैम पन्नवा पन्नुगो. जयंती मम जन्मदिनम् अस्ति अतः मन्दिरं गच्छामि. अतिथि आगमिष्यति अतः पाकं विशेषपाकं करिष्यामि. धनम् आवश्यकम् अतः காரியம் கரோமி. வேலைக்கு போறேன்னு சொல்றது என்ன சொல்றது? உத்தியோகம் கரோமி. உத்தியோகம் கரோமி. ஞானம் அவசியகம். அத்தக குரு கிட்ட போறேன்.
குரும் குரோஹோ சமீபம் கச்சாமின்னு சொல்லணும். குரோஹோ சமீபம் கச்சாமி. குரோஹோ சமீபம் கச்சாமி. விஸ்ராந்தி आवश्यकी. विश्रान्तिः आवश्यकी. अतः ரெஸ்ட் வேணும். शय्या बेड அத்தஹ बेडல படுத்துக்கிறேன். ஏன் படுத்துக்கிறேன்னு சொல்லுங்க போறோம். ஏன் பெட்ல படுத்துக்கிறேன் எல்லாம் காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க சென்டென்ஸ். ஜஸ்ட் சிம்பிளா சொல்லுங்க. அத்தஹ நித்ராம் கரோமி. விஸ்ராந்தி आवश्यकी. अतः निद्रां करोमि. अंधकारः अस्ति. अंधकारः न ध्यानं करोमि சொல்லலாம். अंधकारः अंधकारः अस्ति. अतः लाइट स्विच ऑफ பண்ணிட்டேன். நீங்க இன்னும் ஆஃப் பண்ண. अतः दीपं ज्वालयामि. अंधकारः இருட்டா இருக்கிறது. ஆமா இருட்டா இருக்கு. அதனால என்ன பண்ணுவேன் நீங்க? இருட்டா இருக்கு. தீபத்தை தானே ஜுவாலனம். தீபம் ஜுவாலயாமி. வஸ்திரம் மலினம் அஸ்தி. மலினம்னா வஸ்திரம் மலினம் அஸ்தி. அழுக்கா இருக்கு. அழுக்கா இருக்கு. अतः वस्त्र वस्त्रं मलिनमस्ति. अतः எல்லாரும் யோசிக்கலாம். வேற ஏதாவது டிஃபரெண்டா யோசிச்சு வச்சிருந்தீங்கன்னா சொல்லலாம். யூ கேன் ஷேர். இது கரெக்டா தப்பான்னு நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அத்தஹா இல்லைன்னா go to the next abhyayam which is yataha. हरि ओम. अतः अहं சொல்லுங்க भगिनी. अतः अहं विद्यालयं गच्छामि. करेक्ट. अहं संस्कृतं पठामीनो சொல்லலாம். தாராளமா ஞானம் அவசியம். अतः अहं संस्कृतं पठामि. தாராளமா சொல்லலாம். हरि ओम. शुभा பேசுறே. अंधकारः अस्ति. दीपं प्रकाशस्ति. தீபம் பிரகாசமா இருக்கு அப்படிங்க. தீபஹ பிரகாசதே. அதுதான் இந்த ஆத்மனை பதம் படிச்சது. தீபஹ பிரகாசதே இல்லையே. இருட்டா இருக்கு அதனால தீபம் வந்து பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொன்னா அது கனெக்ஷன் சரியா வரலையே. தீபம் பிரகாசமா இருக்குங்கறத தனியா சொல்லலாம். தீபம் ஏத்துறேன் அப்படிங்க. அதுக்கு தான் தீபம் ஜுவாலயாமி. अतः अहं दीपं ज्वालयामि. ஏத்துறது தீபம் ஜுவாலயாமி இல்ல अतः அம்பா தீபம் ஜுவாலயதி அப்படின்னு சொல்லிக்கலாம். இது अतः அதனால் அப்படின்னு இது தனம் ஆவசியம். अतः विदेशं उद्योगं करोमि. विदेशे उद्योगं करोति. धनम आवश्यकम. अतः जनः विदेशं गच्छति சொல்லலாம். இல்ல विदेशे उद्योगं करोति. धनम आवश्यकम. अतः विदेशे ஃபாரின்ல வேலை செய்யறான்னு சொல்லணும் இல்லையா? சப்தமி. विदेशे उद्योगं करोति. அடுத்தது யதஹ. யதஹ வந்து அப்படியே ரிவர்ஸ். அப்படியே பாருங்க. அகம் காரியாலயம். முதல்ல காரியத்தை சொல்லிட்டு அப்புறமா காரணத்தை சொல்லணும். பிகாஸ் I did not go to school today because I have fever. முதல்ல என்ன சொன்னோம்? I have fever so I don't go to school. அதனால ஸ்கூலுக்கு போகலன்னு சொன்னோம். இப்ப நான் ஸ்கூலுக்கு போல ஏன்னா எனக்கு ஃபீவர் இருக்கு அந்த மாதிரி சொல்லும் பொழுது அப்படியே ரிவர்ஸ். அத்தஹா அண்ட் யதஹா வந்து ஒரு ஜோடி. அதே வாக்கியத்தை வந்து நம்ம யதஹா போட்டும் சொல்லலாம். இப்ப இதே வாக்கியத்தை வந்து யதஹா போட்டு சொல்லணும்னா அகம் அகம் குலிகாம் கஷாயம் பிவாமி யதஹ மம ஆரோக்கியம் சம்யக் நாஸ்தி. நான் கஷாயம் குடிக்கிறேன் பிகாஸ் மை ஆரோக்கியம் இஸ் நாட் வெல். யதஹ மம காசஹ அஸ்தி. ஐ ஹாவ் காஃப் அப்படின்னு அர்த்தம். அகம் சுந்தரகாண்டம் பட்டாமி யதஹ ஞானம் அவசியம். நான் சுந்தரகாண்டம் படிக்கிறேன் பிகாஸ் ஞானம் அவசியம். அந்த பிகாஸ் அப்படிங்கிற அர்த்தத்துல வந்து யதஹ அப்படின்னு அர்த்தம். அத்தஹாக்கு சொன்ன வாக்கியத்தை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட்டு அந்த அத்தஹாக்கு பதிலா யதஹா போட்டோம்னா முடிஞ்சு போயிடுச்சு நமக்கு. பிதா நித்ராம் கரோதி. யதஹ சஹ ஸ்ராந்தஹ அஸ்தி.
பிகாஸ் ஹி இஸ் டயர்டு. ஸ்ராந்தானா டயர்டு அப்படின்னு அர்த்தம். ஸ்திரீலிங்கத்துக்கு சொல்லும்போது ஸ்ராந்தா அப்படின்னு சொல்லணும். அகம் நூத்தன வஸ்திரம் தராமி, ஐ வேர் நியூ ட்ரெஸ். யதஹா பிகாஸ் அத்ய மம ஜன்மதினம் அஸ்தி, ஏன்னா இன்னைக்கு என்னோட ஜன்மதினம். சா புரஸ்காரம் பிராப்னோதி யதஹா சம்யக் அகாயத், பிகாஸ் ஷீ சாங் வெல். அத்தஹா புரஸ்காரம் பிராப்னோத்தின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல அப்படியே ரிவர்ஸ், காரியத்தை முதல்ல சொல்லிட்டு அப்புறமா காரணத்தை சொன்னோம்னா அந்த இடத்துல கனெக்ட் பண்றதுக்கு நம்ம வந்து யதஹா அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். சோ இப்ப இங்க நிறைய கொடுத்திருக்கேன், இதுக்கு நீங்க வந்து ரீசன் சொல்லணும். நான் காரியத்தை சொல்லிட்டேன், நீங்க வந்து காரணத்தை. மந்திரி தேகலீம் கச்சதி, எதுக்கு போறான்? மந்திரி தேகலீம் கச்சதி. யதஹா தத்ர மேலனம் அஸ்தி, நானே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். யதஹா தத்ர மேலனம் அஸ்தி, அங்க மீட்டிங் இருக்கு. அகம் ஜலம் பிபாமி, நான் வந்து தண்ணி குடிக்கிறேன், ஏன்னா எனக்கு தாகமா இருக்கு. நான் சாப்பிடுறேன், அகம் போஜனம் கரோமி, ஏன்னா எனக்கு பசிக்கிறது அப்படின்னு அந்த காரணத்தை நீங்க வந்து சொல்லணும். இப்போ எந்த காரணம் வேணா சொல்லலாம். அகம் தீபம் ஜுவாலயாமி, நான் விளக்கி ஏத்துறேன், என்ன காரணம்? சாயங்காலம் ஆயிடுத்து, இல்ல கார்த்தால ஆயிடுத்து, இல்ல இருட்டா இருக்கு, எப்படி வேணா நீங்க அதுக்கு ரீசன் சொல்லலாம். நீங்களே சொல்லுங்க. அகம் ஜலம் பிபாமி, அகம் ஜலம் பிபாமி. யாராவது ரெடியா இருந்தேன்னா anybody can attempt ஒரு 4-5 statements. மகாவிஷ்ணு பூலோகே அவதரதி, எதுக்கு? கர்ம சம்பாலனி. யதஹ தர்ம சம்பாலனி. நீங்க இன்னும் கொஞ்சம் சிம்பிளா யோசிக்கணும், ரொம்ப சிம்பிளா யோசிக்கணும். யதஹா ராட்சசாம் சம்ஹரசாம். இல்ல முதல்ல இந்த காரியத்தை சொல்லணும். என்ன சொல்ல எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்? ஓ இதுக்கு மகாவிஷ்ணு பூலோகே அவதரதிக்கா. யதஹா யதஹா ராட்சசா யார் சொன்னா? ராட்சசாம் சம்ஹரதி. தர்ம பரிபாலனே. தமிழ் தர்ம இல்ல சுவாமி வந்து பூலோகத்துல அவதரிக்கிறார், ஏன்னா அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்லுவேன்? தமிழ்ல ஏதாவது ஒண்ணு சொல்லுவோம். ஏன்னா துஷ்டர்களை வதம் செய்வதற்காக, அந்த தர்மத்தை காப்பதற்காக. மகாவிஷ்ணு பூலோகத்தில் அவதரிக்கிறார் ஏனென்றால் துஷ்டர்களை அதர்மங்கள் கூடினதுனால அப்படின்னு சொன்னா அதுவே ஒட்டலையே. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்க வந்து கனெக்ட் பண்றதுக்கு சரியா இருக்கா என்னது? அதர்மம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்படி சொல்லலாமே, ஏன்னா அதர்மம் ஜாஸ்தியா இருக்கு. அதர்மஹா அதிகா அஸ்தி, இது கரெக்டா இருக்கு, இது சரியா ஓட்டுறது. மகாவிஷ்ணு பூலோகே அவதரதி யதஹா பூலோகே அதர்மஹா அதிகா அஸ்தி. அதர்மஹா அதிகா அஸ்தி. சரி, அப்புறம் அம்பா புத்திரம் நிந்ததி, என்ன காரணம்? யதஹா யதஹா சஹ கிருஹபாடம் ந கரோதி. சம்யக். சீதா ரோதனம் கரோதி, எதுக்கு? சீதா ரோதனம் கரோதி, கிம் காரணம்? அம்பா அன்னம் ந ததாதி. சீதா ரோதனம் கரோதி யதஹா அம்பா அன்னம் ந ததாதி. நான் அந்த சீதையை கேட்டேன், ராமாயணன் சீதையை கேட்டேன். அவையா அழறா பாவம். ராவணன் தூக்கிண்டு போனான். யதஹா சொல்லுங்க. யதஹ ராவணக ராமர் வராதனால லக்ஷ்மணன நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஸ்டேட்மெண்ட். ஏதான ஒரு கிரியாபதத்தை போட்டு கம்ப்ளீட் பண்ணணும்.
ராமரை பார்க்காதது. அது ராமனை பார்க்காதனால், ராமன் வராதினால் அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தொங்கக்கூடாது. கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட் முடிக்க, அது வந்து நீங்க இப்ப முடிக்க போறேன் காரணத்தை சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து முடிய போறது யதஹா. அதனால ராமன் வரவில்லை அப்படின்னு நீங்க ஒரு ப்ராப்பரா வர்போட வந்து முடிக்கணும். அதை முடிக்கும் பொழுது யதஹா ராமஹா ந அஸ்தி நாஸ்தி அவ்வளவு சொன்னாலே போறோம். ஏன்னா ராமன் இல்லை, அவ்வளவுதான். நீங்க வந்து you should understand that you are only in the first level now. அதனால you should try to construct as simple as possible the statements. Very 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 simplest form of statements தான் நீங்க attempt பண்ணணும். இப்போ தோ எல்லா லேர்னிங்ல இருக்கு நமக்கு, ஆனா இன்னும் நிறைய அபியாசம் போறாது நமக்கு. அதனால அபியாசம் ஆக ஆக தான் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ண முடியும் நீங்க ஸ்டேட்மெண்ட்டை. ஏன்னா ராமன் இல்லை, சீதா ரோதனம் கரோதி, யதஹா ராமஹா, இன்னும் வேணும்னா ராமஹா சமீபே நாஸ்தி அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். பக்கத்துல இல்ல. அகம் பாகவதம் பட்டாமி, இல்ல சா உபவாசம் ஆச்சரதி, சா உபவாசம் ஆச்சரதி, யதஹா சா உபவாசம் ஆச்சரதி. அவ்வளவுதான். அத்ய ஏகாதசி அஸ்தி. வெரி குட். அவ்வளவுதான். அம்பா பூஜாம் கரோதி. किं कारणं? चतुर्थी अस्ति. यतः अद्य सङ्कटचतुर्थी अस्ति. அவ்வளவுதான். சஹ ஸ்ரத்தையா படதி, ரொம்ப ஸ்ரத்தையோட படிக்கிறான். எதுக்கு? பரீட்சா ஆகமிஷ்யதி, பரீட்சா வரப்போறது. பரீட்சா பரீட்சா பவிஷ்யதி, ஆகமிஷ்யதி சொல்றதால பரீட்சா பவிஷ்யதி. வெரி குட். சஹ ஸ்ரத்தையா படதி யதஹ பரீட்சா பவிஷ்யதி. அவ்வளவுதான். இது ஒன்னே ஒண்ணு கடைசி இதோட முடிஞ்செடுத்து. யத்யபி ததாபி, இதுக்கு தமிழ்ல என்ன சொல்றதுன்னு தெரியல. அதாவது யத்யபி பரீட்சா அஸ்தி. மியூட் பண்ணிக்கோங்களேன் ஒரே நிமிஷம் ப்ளீஸ். யத்யபி ததாபி, இதுவும் யதா ததா யதி தர்ஹி எல்லாம் படிச்ச மாதிரி ஒரு பேர் தான். யத்யபி ததாபி, அதாவது பரீட்சை இருந்தா கூட அவன் வந்து படிக்க மாட்டேங்கிறான், கோலாகலம் விளையாடிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல. யத்யபி பரீட்சா அஸ்தி ததாபி மம புத்திரஹா ந படதி. यद्यपि धनम अस्ति धनिकः अस्ति तथापि दाனம் न करोति. அவன் இவ்வளவு பணக்காரனா இருந்து கூட தானம் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு. இதுக்கு கரெக்டான தமிழ் டேர்ம் எனக்கு தெரியல. யாருக்கான தெரிஞ்சா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. यद्यपि although even though இங்கிலீஷ்ல சொல்ல, even though he is very rich he does not do any danam. Even though he's going to write exam tomorrow, the boy is not studying அப்படின்னு. even though இங்கிலீஷ்ல இதுக்கு ஈக்குவலன்ட், தமிழ்ல இதுக்கு ஈக்குவலன்ட் எனக்கு தெரியல. இருந்தாலும் ஆனாலும் அப்படியா? यद्यपि सा धनिकः अस्ति, பணக்காரனாக இருந்தாலும் தானம் ந கரோதி, தானம் செய்யவில்லை. यद्यपि अम्बा वदति तथापि पुत्रः न शृणोतिன்னு போடணும். ஆக்சுவலி ஒருவேளை புத்திரஹ அம்மா சொன்னா கூட அவன் கேட்க மாட்டேங்கிறான். அதாவது यद्यपि மந்தோதரி வததி ததாபி ராவணஹ ந शृणोति. மந்தோதரி நிறைய அட்வைஸ் பண்ணுவா, சண்டை ஆரம்பிக்கும் பொழுது நிறைய அட்வைஸ் பண்ணுவா. கொடுத்துரு, சீதையை கொடுத்துரு, வேண்டாம் வேண்டாம் சண்டை அப்படின்னு. यद्यपि மந்தோதரி வததி ததாபி ராவணஹ ந शृणोति. यद्यपि गुरुः उपदेशं करोति तथापि शिष्यः न पालयति, अदा न आचरति, இல்ல ஆச்சரணம் பண்றதில்ல. यद्यपि सनातन धर्मं वदति तथापि जनाः न पालयन्ति. सत्यं वद धर्मं चर इति अस्ति तथापि न करोति. सो यद्यपि तथापि அர்த்தம் புரியுறது இல்லையா உங்களுக்கு? இருந்தாலும் பண்றதில்ல. நெகேட் தான் பண்ணணும்னு அவசியம் இல்ல.
அத வந்து பாசிட்டிவாவும் சொல்லலாம், நம்ம நெகட்டிவா தான் சொல்லணுங்கிறதும் அவசியம் இல்லை. यद्यपि अध्यापकः तर्जयति तथापि छात्राः न शृण्वन्ति, तथापि छात्राः कोलाहलं कुर्वन्ति, तथापि छात्राः सम्यक् न पठन्ति. எப்படி வேணா சொல்லலாம் நீங்க. செகண்ட் ஹாஃப் இஸ் யுவர் சாய்ஸ். यद्यपि अध्यापकः तर्जयति तथापि छात्राः कोलाहलं कुर्वन्ति. यद्यपि सः वृद्धः अस्ति, even though he is very old, still ஒரு நிமிஷம் புரியுறா? எனக்கா பிரபா அங்க வச்சு நேர நிமித்தி வை. हरि ओम. सॉरी बेन. यद्यपि सः वृद्धः अस्ति, even though he is old, तथापि वयसानवर अर्धा கூட सम्यक् காரியம் கரோத்தின்னு சொல்லலாம், இல்லைன்னா வேகம் கச்சதின்னு சொல்லலாம். வேகமா நடந்து போறார் வயசானவர் இருந்தா கூட சக வேகம் கச்சதி அப்படின்னு சொல்லலாம். तथापि तस्य आरोग्यम सम्यक् अस्ति, ஆனா கூட அவரோட சக ஸ்வஸ்தஹ அஸ்தி, he is very healthy அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு வேணா சொல்லலாம், கரெக்டான டேர்ம்ஸ் மட்டும் தெரிஞ்சா போறோம் உங்களுக்கு. சோ यद्यपि सः बालकः अस्ति, சின்ன பையனா இருந்தா கூட அவன் பெரியவன் மாதிரி பேசுறான் அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? இல்ல यद्यपि सः बालकः अस्ति, सः चतुरः अस्ति, चतुरः अस्ति. यद्यपि सा किंचितेव खादति, பாருங்க அவ கொஞ்சூண்டு சாப்பிட்டா கூட என்ன சொல்லுவேன்? तथापि सा स्थूला अस्ति, स्थूला अस्ति. स्थूलाனா குண்டா இருக்கா அப்படின்னு அர்த்தம். கொஞ்சோண்டு சாப்பிட்டா கூட குண்டு குண்டுன்னு இருக்கா பாரு அவ. यद्यपि सा किंचितेव खादति तथापि सा स्थूला अस्ति, तथापि सा सम्यक् कार्यं करोति, तथापि तस्याः शक्तिः अधिका अस्ति. அவளுக்கு சக்தி இருக்கு, கொஞ்சோண்டு சாப்பிட்டா கூட சக்தி நன்னா இருக்கு அவளுக்கு. எப்படி வேணா நீங்க வந்து யோசிச்சு சொல்லலாம். நீங்க வேணா அப்படி யோசிச்சு நீங்க தனியா தானே தோணித்துனா, இப்ப எழுதி அனுப்புறதெல்லாம் பயங்கரமா குறைஞ்சிடுத்து. எனக்கும் வேலை ரொம்ப கம்மியா போயிடுத்து. இப்போ எக்ஸசைஸ் எழுதி அனுப்புறதெல்லாம் மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் நில்க்கு வந்தாச்சு. இப்போ அந்த ஆரம்பத்துல இருந்த எந்தூசியாசம் எல்லாம் இப்போ இல்ல. all of you should also accept this fact, okay? எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆரம்பத்துல இருந்த எந்தூசியாசம், அந்த ஸ்ரத்தை இப்போ இல்ல. வர வர மாமியார் என்னவோ சொல்லுவாளே, அந்த மாதிரி இப்படி போயிட்டே இருந்ததுன்னா அப்புறம் பிரயோஜனம் இல்ல. நீங்க வந்து படிச்சு பிரயோஜனம் இல்லை, கிளாஸ் மட்டும் அட்டென்ட் பண்ணி பிரயோஜனம் இல்ல. that much I can say for sure. Just presence in the class will not do any good for you. It's of no use. Just attending class is of no use. It needs a lot of homework. This bhasha demands that amount of shraddha. அப்பதான் மேல மேல போறதுக்கு சுவாமி வழி பண்ணி கொடுப்பார். இல்லைன்னா சுவாமியும் வழி பண்ணி கொடுக்க. நீங்க எந்த அளவுக்கு ஸ்ரத்த காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கும் கிடைக்கும். இல்லைன்னா நமக்கும் கிடைக்காது. அது அந்த ஸ்ரத்த நமக்கு இல்லைன்னா நமக்கு கிடைக்காது. ஆனா அந்த இத ஸ்ரத்தையோட நம்ம பண்ணினோம்னா அதுக்கு உள்ள பலனை வந்து அனுபவிக்கிறவாளுக்கு மட்டும்தான் தெரியும். என்னால வந்து அதை சொல்ல கூட முடியாது. எந்த வகையில எப்படி சுவாமி அனுகிரகம் பண்ணி கொடுக்கிறார் அப்படிங்கறது வந்து என்னால சொல்லவே முடியாது. I cannot just express by words. இது வந்து அனுபவபூர்வமா தான் நீங்க வந்து உணரணும். அத இந்த லாங்குவேஜ்க்கு வேணும். ஸோ ஆஃப் லேட் ஐ சி லாஸ்ட் ஒரு மாசமா கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள்ல வந்து நிறைய குறைஞ்சு போயாச்சு அபியாசம் வர்றது. ரொம்பவே குறைஞ்சு போயிருக்கு. அதனால நீங்க அபியாசம் நீங்க பண்ணலைன்னா ஒன்னும் டவுட்ஸும் கேட்டுக்க முடியாது. சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்மோஸ்ட் இப்போ 5 months ஆயிடுது. நம்ம கிளாஸஸ் ஆரம்பிச்சல மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். இந்த அக்டோபர் மிட் வந்ததுன்னா 5 months கம்ப்ளீட் ஆகுது. So time da waste. If you cannot do any abhyasam, Hari Om.
சாரி, சோ அதான். ஓகே, यद्यपि ज्वरः अस्ति तथापि वैद्यं सः न करोति। चिकित्सां न करोति, तथापि सः चिकित्सां न करोति. ஓகே, ஸோ இதை பார்த்து நீங்க வந்து எப்படி டிசைட் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. ஐம் கம்ப்ளீட்டிங் திஸ் அவ்யயம் போர்ஷன். இது வந்து ஒரு இவ்வளவுதான் இல்ல அவ்யயம், இன்னும் நிறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அவ்யயம்ஸ் இருக்கு. இன்னும் இந்த ச ஈசி குட்டி குட்டி அவ்யயம் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் இது வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணிதுக்கெல்லாம் இந்த பேரா, அப்படி யதா ததா யதா ததா யத்யபி ததாபி யாவத்து தாவத்துன்னு இந்த பேர்ஸா இருக்க யதஹா அத்தஹா யதஹா இதெல்லாம் ஒரு பேரா இருக்கு அவ்யயம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு செட்டா கவர் பண்ணியிருக்கேன். இது தவிர இன்னும் கொஞ்சம் ச இசி ஏவம் ஏவ இந்த மாதிரி அவ்யயம்ஸ்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் அவ்வளோ ஸ்லைட்ஸ் எல்லாம் தேவையில்லை. ஆஸ் அண்ட் வென் வி கம் அக்ராஸ் நான் வந்து அது உங்களுக்கு சொல்லிடுறேன். இல்லை புக்கில் இருந்ததுன்னா அது வந்து நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ அடுத்தது வந்து ஒரு 10 minutes எடுத்துக்கிறேன் நான். ஐ எம் இன்ட்ரோடியூசிங் திஸ் நியூ பிரத்யா, துவா பிரத்யம், லப் பிரத்யம், துமுன் பிரத்யம் படிச்சிருக்கோம். இன்னும் 2 பிரத்யம் நமக்கு வந்து சாரி ஓகே இன்னும் 2 பிரத்யம் நமக்கு கவர் பண்ண வேண்டி இருக்கு. அதுல ஒரு பிரத்யம் இப்போ ஸ்டார்ட் பண்றேன் நான். ஜஸ்ட் இன்ட்ரோடியூஸ் தி பிரத்யா. திஸ் இஸ் கொஞ்சம் சிம்பிளான பிரத்யம் புரிஞ்சுக்கணும். ஆனா ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் படிச்ச அந்த 3 பிரத்யத்தையும் ஒரு தரம் ரீகலெக்ட் பண்ணிடுவோம். துவா பிரத்யம் அண்ட் லெப் பிரத்யம் ஒரு பேரா படிச்சோம். துவா அண்ட் லெப் வில் கன்வே த சேம் மீனிங். ஹேவிங் டன் பட்டித்வா, லிக்கித்வா கிரகபாடம், லிக்கித்வா क्रीडति, गृह पठित्वा निद्रां करोति, निद्रां कृत्वा उत्तिष्ठति அப்படின்னு त्वा प्रत्यயம் இத பண்ணிட்டு அத பண்ணும்போது அந்த கான்டெக்ஸ்ட்ல त्वा प्रत्ययस्य प्रयोगः. அதே त्वा प्रत्ययः यम अर्थं बोधयति तमेव अर्थं लेप् प्रत्ययः अपि बोधयति. किन्तु उपसर्ग सहित क्रियापदानाम அந்த கிரியாபதத்துக்கு ஒரு உபசர்க்கம் போட்டுட்டோம்னா அந்த உபசர்க்கத்தோட இருக்கும் பொழுது அதுக்கு त्वा प्रत्यயம் யூஸ் பண்ண மாட்டோம், लेप् प्रत्ययத்தை யூஸ் பண்ணுவோம். அதே அர்த்தம் தான். சீதா ராமம் ஸ்மிருத்வா ரோதனம் கரோதி, ராமனை நினைச்சு அழறா. சீதா ராமம் சம்ஸ்மிருத்ய ரோதனம் கரோதி, ரொம்ப நினைச்சுண்டு அழறா. அதே அர்த்தம் தான். ஆனா சம்னு ஒரு உபசர்க்கம் போட்டதுனால त्वा प्रत्यயம் ஸ்மிருத்வா சம்ஸ்மிருத்வான்னு சொன்னா இட் இஸ் ராங். So you have to use only lep pratyaya samsmritya vismritya மறந்துட்டோ அப்படின்னு சொல்றது. ஸோ உபசர்க்கத்தோட இருக்கும்பொழுது லெப் பிரத்யம். திஸ் இஸ் ஒன் பிரத்யா ஹேவிங் டன் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு. அந்த பிரத்யத்தோட இந்த கத்வா லிக்கித்வா பட்டித்வா அப்படின்னு அந்த त्वा பிரத்யம் போட்டு நமக்கு கிடைக்கிற அந்த ரூபம் இஸ் அன் அவ்யயம். அது நல்ல மைண்ட்ல, அது வந்து ஒரு அவ்யய ரூபம். அதுக்கு காலம் எதுவுமே கிடையாது. எந்த அதுக்கு முன்னாடி இருக்க பதம் எல்லாம் எந்த லிங்கம் எந்த வச்சனம் எந்த விபக்தி எப்படி இருந்தாலும் அந்த பட்டு பிளஸ் त्वा இஸ் ஆல்வேஸ் பட்டித்வா. பாலகாக இருந்தாலும் சரி, பாலகாக இருந்தாலும் சரி, அகம் இருந்தாலும் சரி, त्वம்னு இருந்தாலும் சரி, பட்டித்வா வில் நெவர் சேஞ்ச். அதே மாதிரிதான் லெப் பிரத்யமும். துமுன் பிரத்யம், இந்த துமுன் பிரத்யம் தாத்துக்கு பின்னாடி போட்டு பிரத்யம்னா முதல்ல சஃபிக்ஸ், அதை முதல்ல ஞாபகப்படுத்திடுறேன் நான். பிரத்யம் இஸ் a suffix. கிருத் பிரத்யம் மீன்ஸ் the suffix that is added to a dhatu is called கிருத் பிரத்யம். தாத்துவுக்கு பின்னாடி போடுற சஃபிக்ஸுக்கு பேரு கிருத் பிரத்யம் ஆர் கிருதந்தம்னு பேர். அது கிருத் பிரத்யா ஆர் கிருதந்தா அப்படின்னு பேர் அதுக்கு. சோ அதுல त्वा and lep is one, the first one. அடுத்தது துமுன் பிரத்யம் படிச்சோம். அது டு டூ வெர்ப்ஸ். படிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கும், படிக்கிறதுக்கு எனக்கு முடியும், படிக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னு அந்த பட்டனாய வித்யாலயம் கச்சதிய படித்தும் வித்யாலயம் கச்சதி. அகம் அர்த்தம் ஞாத்தும் சம்ஸ்கிருதம் பட்டாமி, அகம் காதித்தும் இச்சாமி, अहम खादितुं शक्नोमि, सम्यक् खादितुं शक्नोमि, अहम संस्कृतं पठितुं शक्नोमि, अहम देवनागरी लिपिं लेखितुं शक्नोमि.
அகம் சம்ஸ்கிருதம் படித்தும் இச்சாமி, அகம் சம்ஸ்கிருதம் படித்தும் மகாவித்யாலயம் கச்சாமி, சம்ஸ்கிருதம் படிக்கிறதுக்கு நான் காலேஜுக்கு போறேன். அந்த மாதிரி டு டூ வேர்ப்ஸ், இது பண்றதுக்கு பிடிக்கும், இது பண்றதுக்கு முடியும், இது பண்றதுக்கு நான் அங்க போறேன், நான் இது பண்றதுக்கு இங்க வரேன் அப்படின்ற அந்த அர்த்தத்துல துமுன் பிரத்யம். அந்த துமுன் பிரத்யா போட்டு வர அந்த ரிசல்ட் படித்தும் லேகித்தும் கந்தும் கர்த்தும் தியக்தும், இந்த மாதிரி துமுன் பிரத்யம் போட்டு வர காதித்தும் பாத்தும் தாத்தும், இந்த வெர்ப்ஸ், இந்த வெர்ப்ஸ் கிடையாது, இதெல்லாமும் ஒரு அவ்யயம் தான். சோ எங்கயாவது ஸ்லோகத்துல நம்ம வந்து துமுன் பிரத்யம் பார்த்தோம் அப்படின்னா துமுன் பிரத்யத்தோட நம்ம ஒரு சென்டென்ஸை ஸ்டாப் பண்ண முடியாது. பாலகா கந்தும் வித்யாலயம் கந்தும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்த முடியாது. நிறுத்தினோம்னா இச்சதியா இல்ல சக்னோதிவா ந இச்சதிவா ஏதான ஒண்ணு பின்னாடி ஒரு கிரியாபதம் சேர்த்துதான் யூஸ் பண்ணணும். The sentence is very incomplete if you stop, if you end a sentence with twa, lep or tumun pratyam. Twa pratyamo lep pratyamo tumun pratyam, just because நம்ம ரூட் வெர்பல் ரூட்ல இருந்து டெரைவ் பண்ணிட்டு வந்தோம் அப்படிங்கறதுனால இதுக்கு கிரியா பதத்துவம் கிடையாது. It is not a verb, it is not even considered as a verb. அதனால அதோட நம்ம வாக்கியத்தை பூர்த்தி பண்ண முடியாது. பின்னாடி ஏதான ஒண்ணு இருந்துதான் ஆகணும், பின்னாடி இன்னொரு வெர்ப் ப்ராப்பரா கொடுத்துதான் ஆகணும் நம்ம. சோ இந்த மூணு பிரத்யமே அவ்யய பிரத்யம். கிருதந்தம் அவ்யயம், வாட் இஸ் தட்? துவாந்தம் அவ்யயம், லபந்த அவ்யயம், துமனந்த அவ்யயம் அப்படின்னு சொல்லுவா. இதுக்கு இன்னொரு பேர். மூணுமே அவ்யயமா இருக்கு. So that is one set. இதோட முடிஞ்சு போச்சு அந்த அவ்யயம். இப்ப அடுத்த பிரத்யம், that is the next suffix. This is also கிருதந்தா. நம்ம படிக்கிறது எல்லாமே கிருத்து பிரத்யம் இல்லைன்னா கிருதந்தா தான். இப்ப அடுத்த பிரத்யம் இக்தவத்து இக்தன்னு ரெண்டு பிரத்யம் இதுல நான் இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். because these two are interconnected. யூசுவலா இந்த இக்தவத்து பிரத்யத்தை சாதாரணமா இந்த சம்பாஷண சிபிரம் ஆரம்பத்திலேயே சொல்லி கொடுத்துடுவோம் நாங்க, ஒரு ஈஸியான ஒரு யூசேஜ் அப்படிங்கறதுனால. பட் இந்த இக்த பிரத்யம் இந்த ரெண்டாவதா இருக்கே, இக்தவத்து அண்ட் இக்த, இது ஒரு பேர், இது ஒரு ஜோடி. இது இந்த இக்தவத்து பிரத்யம் இஸ் வெரி சிம்பிள். ஆரம்பத்திலே ஃபர்ஸ்ட் லெவல்ல தாராளமா படிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அந்த இக்த பிரத்யத்தை யூசுவலி இந்த ஒரு பரீட்சை எழுதி அந்த பரீட்சையில டீசெண்டா ஸ்கோர் பண்ணி அடுத்த லெவலுக்கு அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாசம் கழிச்சு தான் இந்த இக்த பிரத்யமே வரும். சிலபஸ்ல நான் அக்கார்டிங் டு சிலபஸ், சம்ஸ்கிருத பாரதியோட சிலபஸ் படி பார்த்தா கிட்டத்தட்ட படிக்க ஆரம்பிச்சு ஒரு 8-9 மாசம் தாராளமா படிச்சு கிடிச்சு எல்லாம் அதுக்கப்புறம் தான் இந்த இக்த பிரத்யம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம்னு நான் சொல்ல மாட்டேன். இட் நீட்ஸ் சம் ஸ்ரதா, அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் ஸ்ரதையா கவனிச்சு அபியாசம் பண்ணினா மேனேஜபிளா இருக்கும். பட் இங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்கிறதுனால ஐ ஹாவ் டு டூ திஸ், ஐ எம் டூயிங் திஸ். அதர்வைஸ் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் பர்சனலா கேட்டா ஐ வில் டேக் திஸ் டு தி நெக்ஸ்ட் லெவல். இக்த பிரத்யம் டசன்ட் மேட்டர், பாப்போம் இக்த எப்படி போறதுன்னு பாப்போம், உங்களால எவ்வளவு தூரம் இது பண்ணிக்க முடியுதுன்னு பாப்போம். இக்தவத்து பிரத்யா. சரி, இக்தவத்து பிரத்யா எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பார்த்துடுங்கோ. பாலஹா வித்யாலயம் அகச்சத்து. அகச்சத்துனா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பாஸ்ட் டென்ஸ் லங் லகாரஹா கம் தாத்தோஹோ கீழே போட்டிருக்கேன். அகச்சத் இஸ் லங் லகாரஹா. இதையே நான் எப்படி சொல்லுவேன்னா பாலஹா வித்யாலயம் கதவான் அப்படின்னு நான் இன்னொரு விதமா சொல்றேன். பாலஹா வித்யாலயம் கதவான் அப்படின்னு சொல்றேன். இந்த கதவான் அப்படிங்கிற இந்த ரூபம் தான் இக்தவத்து பிரத்ய ரூபம் ஃபார் கம் தாத்து. இந்த கம் தாத்துக்கு லங் லகாரம் இஸ் அகச்சத்து past tense ரூபம் and other form is gatavan which is iktavatu pratyaya. தவத்து பிரத்யம்னு சொல்லிடுவோம் நாங்க ரொம்ப ஈஸியா. அந்த இக்க ஜெனரலா கொஞ்சம் சைலண்டா போட்டுடுறது சிரமமா இருக்கு அப்படிங்கறதுனாலதான். பட் கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் will be iktavatu pratyaya. So பாலஹா வித்யாலயம் கதவான். ஏதாவது லேசா புரியறதா? என்ன சொல்லிருக்கேன்? பாலஹா வித்யாலயம் அகச்சத் அப்படின்னு சொல்றேன். இதையே பாலஹா வித்யாலயம் கதவான் அப்படின்னு சொல்றேன். These two statements are equal. இது என்ன அர்த்தம் சொல்றதோ அதே அர்த்தம் தான் அதுவும் சொல்றது. சோ இதுல இருந்து இப்ப என்ன தெரியறது உங்களுக்கு? ஏதாவது புரிப்படுறதா? அதே மாதிரி பாலா வித்யாலயம் அகச்சத்
அகச்சத் அந்த இடத்துல நமக்கு வந்து லிங்க பேதம் கிடையாது. அகச்சத் பாலகானாலும் கச்சதி தான், பாலானாலும் கச்சதி தான். ஆனா பாலா வித்யாலயம் கதவதி அப்படின்னு சொல்றேன். கதவான் கதவதி அப்படின்னு இக்தவத்து பிரத்யம் கம் தாத்துக்கு பின்னாடி இக்தவத்து பிரத்யத்தை போட்டு பாலகா வித்யாலயம் கதவான் அப்படின்னு ஒரு ஃபார்ம் நான் இப்ப வந்து சொல்லியிருக்கேன். வாட் டஸ் இட் மீன்? இட் மீன்ஸ் த சேம் ஆஸ் பாலகா வித்யாலயம் அகச்சத். இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். பாலகா வித்யாலயம் அகச்சத் அப்படின்னா he went, அவ்வளவுதான், அவன் ஸ்கூலுக்கு போனான் அப்படின்னு அர்த்தம். பாலக வித்யாலயம் கதவான் அப்படின்னா இதே மாதிரி அர்த்தத்துல நம்ம வந்து விவகாரத்துல யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆக்சுவலா ரொம்ப கரெக்டா சொல்லணும் அப்படின்னா இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவா. இதுக்கு பேரு ஸ்கூலுக்கு சென்றவனாக இருந்தான், சென்றவனாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல தான் இது ஆக்சுவலி கரெக்டா தமிழ்ல சொல்லணும்னா அப்படிதான். பட் நம்ம வந்து இதை டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தோம்னா மண்டை காஞ்சி போயிடும் நமக்கு. அதனால இது அனுவாதம் எல்லாம் பண்ணாம we will just accept as it is. So what does it mean? Number 1, இக்தவத்து பிரத்யா is used in the sense of past tense. சரியா? அகச்சத் அப்படிங்கிற ஸ்தானத்துல நான் கதவான் அப்படின்னு யூஸ் பண்ணி இருக்கிறதுனால முதல்ல அர்த்தம், எந்த அர்த்தத்துல இந்த தவத்து பிரத்யத்தை நம்ம யூஸ் பண்றோம். இப்ப அங்க வந்து ஒரு காரியத்தை முடிச்சுட்டு இன்னொரு காரியத்தை பண்ணும் போது துவா பிரத்யத்தை யூஸ் பண்ணணும். அந்த அர்த்தத்துல ஹேவிங் டன் அப்படிங்கிற அர்த்தத்துல துவா பிரத்யம், டு டூ அப்படிங்கிற அர்த்தத்துல துமுன் பிரத்யம் அப்படின்னு சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் the application of இக்தவத்து பிரத்யா is wherever you want to convey past tense meaning. நமக்கு பாஸ்ட் டென்ஸ் சொல்லும் பொழுது லங் லகாரத்துடைய ஸ்தானத்துல இக்தவத்து பிரத்யத்தை யூஸ் பண்றதுக்கு நமக்கு அனுமதி அஸ்தி. லங் லகாரஸ்ய ஸ்தானே இக்தவத்து பிரத்யः பவித்தும் அர்ஹதி. ஓகே, தட் இஸ் ரூல் நம்பர். அதுதான் ஃபர்ஸ்ட் அர்த்தம். இக்தவத்து பிரத்யம் எங்க யூஸ் பண்றோம்? லங்லகாரம் யூஸ் பண்றோம். லங்லகாரம் யூஸ் பண்றது ஈஸியா, இக்தவத்து பிரத்யம் யூஸ் பண்றது ஈஸியா? ஏதோ ஒன்ன வச்சு நம்ம பாஸ்ட் டென்ஸ் சொல்லணும். பாலகா வித்யாலயம் அகச்சத்துன்னு சொல்றது ஈஸியா, பாலக வித்யாலயம் கதவான் சொல்றது ஈஸியா அப்படின்னு பர்சனலா என்ன கேட்டேன்னா பாலக வித்யாலயம் கதவான்னு சொல்றதுதான் ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னு உங்களுக்கு இன்னொரு 5 நிமிஷத்துல புரிஞ்சிடும். இப்ப அடுத்தது இதே பாருங்கோ, பாலா வித்யாலயம் அகச்சத்துன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல என்ன சொல்றேன்? பாலா வித்யாலயம் கதவதி அப்படின்னு சொல்றேன். கதவான் அப்படின்னு சொல்லல. பாலகான்னு சொல்லும் பொழுது கதவான் அப்படின்னு சொல்றேன், பாலான்னு சொல்லும் பொழுது கதவதி அப்படின்னு சொல்றேன். அப்போ அடுத்தது என்ன புரியணும் உங்களுக்கு? லிங்கபேதம். லிங்கபேதம் லிங்கம் தான் என்ன பண்ணும்? லிங்கம் தான் நபும்சகலிங்கம். இது அவ்யயமா? லிங்கத்துக்கு என்ன பண்ணும்? இது அவ்யயமா? இல்ல, அவ்யயம் இல்ல. அவ்யயம் கிடையாது. ஏன்னா நான் இங்க டிஃபரன்ஸ் கொடுத்துட்டா அவ்யயம் கிடையாது. அவ்யயம்னா எங்கேயுமே மாறாம பட்டித்துவாங்கிறது எந்த இடத்துலயும் மாறாது. பட்டு தாத்துக்கு துவா போட்டா பட்டித்துவா தான். எந்த லிங்கமா இருந்தாலும், காலமா இருந்தாலும், வச்சனமா இருந்தாலும், விபக்தியா இருந்தாலும் நமக்கு அதுக்கும் சம்பந்தமே. நம்ம வந்து கவலையே படாம பட்டித்துவான்னு போட்டுன்னு போயிட்டே இருக்கலாம். நம்ம வேற எதையுமே பார்க்க வேண்டாங்க. சோ தட் இஸ் அன் அவ்யயம். துவா லெப் அண்ட் துமுன் ஆர் அவ்யய பிரத்யா. Whereas இக்தவத்து பிரத்யம் is not an அவ்யயம். Okay, number 2. First என்ன சொன்னேன்? பூத காலார்த்தே இக்தவத்து பிரத்யஸ்ய பிரயோகः. Number 2, இக்தவத்து பிரத்யः அவ்யயம் நாஸ்தி. Then what is it? அவ்யயம் இல்லன்னு சொல்லிட்டேன். அப்ப என்ன? ஒன்னு மூணு ஆப்ஷன் தான். ஒரு பதம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா either it has to be a noun, it has to be a verb, or it has to be an அவ்யயம். இந்த மூணுத்துல ஏதானா ஒன்னா தான் இருந்தாகணும். கரெக்ட் தானே நான் சொல்றது? ஒன்னு நவுனா இருக்கணும், நாமபதமா இருக்கணும், இல்ல கிரியாபதமா இருக்கணும், இல்ல அவ்யய பதமா இருக்கணும். இப்ப இது என்னது? அவ்யயம் இல்ல. இப்ப நாமபதமா கிரியாபதமா? இது வர்பா நவுனா? கிரியாபதமா இது? சரி, இப்ப கிரியாபதம்னா ஒரே ஒரு நிமிஷம். சரி, இப்ப மியூட் பண்ணுங்க. கிரியாபதம்னு சொன்னா, கிரியாபதம் சொன்னா பாலகா பாலகா அகச்சத்து, பாலாவும் அகச்சத்து. கிரியாபதம் லகாரத்தை யூஸ் பண்ணும் பொழுது அந்த இடத்துல லிங்கபேதம் இருக்கா? பாலகாவும் கச்சதி தான் சொல்றோம், பாலாவும் கச்சத்தின்னு தானே சொல்றோம் நம்ம.
கரெக்டா இல்லையா நான் சொல்றது? இங்கே பாருங்க, பாலகா வித்யாலயம் அகச்சத்து தான் சொல்றேன், பாலா வித்யாலயம் அகச்சத்துன்னு தான் சொல்றேன் நானு. லிங்கபேதம் கிடையாது. கிரியாபதம், இப்ப சிறுவன் போகிறான், சிறுமி போகிறாள் அப்படின்னு நம்ம தமிழ்ல இருக்க மாதிரி, நான் இது ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன், தமிழ்ல இருக்க மாதிரி அந்த டிஃபரன்ஸ் வந்து நமக்கு சம்ஸ்கிருதத்துல கிடையாது. பாலகாவும் கச்சதி தான், பாலாவும் கச்சதி தான். அது லட்லக்காரமா இருந்தாலும் சரி, லங்லக்காரமா இருந்தாலும் சரி, லோட்டா இருந்தாலும் சரி, பவிஷ்யத் கால லக்காரமா இருந்தாலும் சரி, எந்த லக்காரமா இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம லிங்க பேதம் காட்டுறது கிடையாது. எஸ் ஆர் நோ, ப்ளீஸ் டெல் மீ. ராமஹானாலும் கச்சதி தான், ராமஹா வனம் கச்சதி, சீதாக்கு வனம் கச்சதிக்கு பதிலா வேற ஏதாவது யூஸ் பண்றேன் அந்த இடத்துல? இல்ல கிடையாது. சோ இந்த பாயிண்ட் நன்னா மைண்ட்ல வச்சுக்கணும். கிரியாபதத்துல லிங்க பேதம் கிடையாது. கரெக்டா நான் சொல்றது? கிரியாபதம் யூஸ் பண்ணும் பொழுது, கிரியாபதம்னா ஐ மீன்ல த லகாராஸ், லகாரம் யூஸ் பண்ணும் பொழுது அந்த இடத்துல லிங்க பேதம் கிடையாது. ஓகே, கரெக்ட் தானே இது? அகம் கச்சாமின்னு தான் சொல்றோம். அந்த அகம் வந்து இப்ப சுந்தரம்ஜி சொன்னாலும் அகம் கச்சாமி தான் சொல்லுவார், நான் சொன்னாலும் அகம் கச்சாமி தான் சொல்லுவேன், த்ரிலிங்கஹா. சோ அந்த மாதிரி அங்க கிரியாபதத்தை யூஸ் பண்ணும் பொழுது நம்ம லிங்கத்தை பாக்குறது கிடையாது. ராமஹா சீதா யாரா இருந்தாலும் அதே கச்சதியோ அகச்சத்தோ கமிஷ்யதி அதேதான் இல்லையா? சோ இது அப்போ இங்க வந்து நான் வந்து பாலகா வித்யாலயம் கதவான்னு போட்டிருக்கேன், பாலா வித்யாலயம் கதவதின்னு டிஃபரன்ஸ் காமிச்சிருக்கேனே நானு. அப்ப எப்படி இது கிரியாபதமா இருக்க முடியும்? ஆமாவா இல்லையா? கிரியாபதம் அவ்யயமும் கிடையாது, கிரியாபதமும் கிடையாது. அப்படின்னா அப்ப என்ன பாக்கி நமக்கு? இது நாமபதம். நாமபதம். எந்த இடத்துல நம்ம ஜெண்டர் டிஃபரன்ஸ் கொடுக்கிறோமோ அது வந்து நாமபதம் தான் அது. சோ இந்த அவ்யயம் இந்த பிரத்யய இக்தவத்து பிரத்யம் என்ன பண்றது? ஒரு தாத்துவை எடுத்து நவுனா கன்வெர்ட் பண்ணி விடுறது. அங்க அவ்யயமா கன்வெர்ட் பண்ணிட்டு துவா லெப்பு துமுன் பண்ணும் பொழுது அந்த மாதிரி இந்த இடத்துல போய் இந்த பிரத்யம் போய் பட்டு கம்ங்கிற தாத்துவோட இந்த இக்தவத்துங்கிற பிரத்யத்தை சேர்த்து விட்டு கதவான் கதவதி அப்படின்னு ஒரு நவுனா கன்வெர்ட் பண்ணி விட்டுறது இது. So the verbal root becomes a noun by adding the pratyaya iktavatu. கொஞ்சம் ஏத்துக்கிறதுக்கு முடியாது. This is how it works. இந்த பிரத்யத்தோட வேலையே அதுதான். இந்த பிரத்யத்தை போய் தாத்துவோட சேர்த்தோம்னா என்ன பண்ணும்? ஒண்ணு அவ்யயமா கன்வெர்ட் பண்ணி விடும் தாத்துவை, இல்லைன்னா நவுனா கன்வெர்ட் பண்ணி விடும், இல்லைன்னா இன்னொரு கிரியாவா கன்வெர்ட் பண்ணி விட்டுடும். அதுவும் சில பிரத்யங்கள் இருக்கு. சம் பிரத்யா கன்வெர்ட் த தாத்து இன்டு, இப்ப பட்டத்தியே வந்து நம்ம பிப்பட்டிஷதி பாட்டையதி அப்படின்னு வேற கிரியாபதம் எல்லாம் கொண்டு வரலாம் அதுல இருந்தே, பட்டத்தில இருந்து. அதுக்கு வேற பிரத்யெல்லாம் இருக்கு. சோ அந்த பிரத்யத்தோட காரியமே அதுதான். ஒண்ணு அவ்யயமா கன்வெர்ட் பண்ண அந்த தாத்துவை எடுத்து, இல்ல நவுனா கன்வெர்ட் பண்ணு, இல்லைன்னா இன்னொரு வர்பா கன்வெர்ட் பண்ணி விடு. அதுதான் அதோட வேலை. வர்பா கன்வெர்ட் பண்றதுதான் வேலை. சோ இந்த இக்தவத்து பிரத்யம் இந்த தாத்துவோட போய் உக்காந்துட்டு அந்த இத வந்து தாத்துவை வந்து ஒரு நவுனா கன்வெர்ட் பண்ணி விட்டுறது. சோ அதுதான் இப்படி இருக்கு நமக்கு. எப்படி இருக்கு அதோட ஃபார்ம் பாருங்க. இதுக்கு வந்து சோ நவுன் அப்படின்னு சொல்லிட்டா உடனே என்ன வரணும் நமக்கு ஞாபகம்? நவுன்ஸுக்கு என்ன டிஃபரன்ஸ் எல்லாம் உண்டு? புல்லிங்கம், லிங்கபேதம் உண்டு. அப்புறம் வேற என்ன உண்டு நவுன்ஸுக்கு? ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம் பேதம் உண்டு. அப்புறம் வேற என்ன உண்டு? ஒரு நிமிஷம். பிரதம புருஷா, மத்தியம புருஷா, உத்தம புருஷா வந்து நவுனுக்கா குடுக்குறோம்? ஐயோ சாரி. அது வர்ப்ஸுக்கு. படதி படதஹ படந்தி, படசி படதஹ படதி, படாமி பட்டாவஹ பட்டாமஹ. புருஷ பேதம் வந்து கிரியாபதம். காலபேதம் எல்லாம் வந்து கிரியாபதத்துக்கு தான். பாலகான்னு சொன்னா நீங்க இப்ப ஜெயந்தி, இன்னைக்கு ஜெயந்தினா சின்ன குழந்தையில உங்களுக்கு வேற பேர் இருந்ததா? விபக்தி. விபக்தி பேதம். So a noun அப்படின்னு சொல்லிட்டோம்னா the noun will have vibhakti bedam, linga bedam and vachana bedam. Whereas the kriyapadam will have, kriyapadathuku linga bedam கிடையாது, vachana bedam, purusha bedam உண்டு. அங்க புருஷ பேதம் உண்டு அந்த இடத்துல.
சோ இந்த பிரத்யத்தை போட்டு நமக்கு வர ரிசல்ட் இப்படி இருக்கும். பிதா அல்பாஹாரம் அகாதத் கேன் பி ரீப்ளேஸ்ட் பை பிதா அல்பாஹாரம் காதித்தவான். இப்ப நான் உங்களுக்கு ஆல்ரெடி உகாராந்தம் ரிகாராந்தம் எல்லாம் இதுலயே இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நீங்க தான் கொஞ்சம் அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் பார்த்து எடுத்து என்ன கேட்டா நீங்களே இப்ப நாளைக்கு எனக்கு எடுக்க முடியாது. நாளைக்கு நீங்களே ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி லாகின் பண்ணிட்டு அந்த உகாராந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் எடுத்து நீங்களே பண்ணலாம். ஐ டோன்ட் திங்க் ஐ வில் ஹாவ் த டைம் டு டூ இட் இன் த கிளாஸ். எனக்கு தெரியல அது எவ்வளவு தூரம் முடியும் அப்படின்னு. நீங்களே ஒரு 45 minutes 1 hour ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு 12 to 1 11 to 12 அந்த மாதிரி பண்ணிட்டு யூ கேன் டிஸ்கஸ் த ஆன்சர்ஸ் அண்ட் யூ கேன் ஆல்வேஸ் ஷேர் இட் வித் மீ. அப்புறமா நீங்க டவுட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே நீங்க பண்ணதெல்லாம் கரெக்டாங்கிறது வேணா என்னால சொல்ல முடியும். ஏன்னா ஃபுல் டைம் அதுக்கு ஒரு 1.5 hours கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல அந்த உகாராந்த ரிகாராந்தத்துக்கு. பட் இதுல நிறைய நான் உகாராந்த ரிகாராந்தம் சப்தாஸ் எல்லாம் கொண்டு வரேன் இதுல இருக்க எக்ஸசைஸ்ல. அதனால நீங்க கொஞ்சம் அது பாருங்க. பிகாஸ் யூ நோ ஆல்ரெடி கான்செப்ட் தெரியும் உங்களுக்கு. அப்ளை பண்றது மட்டும் தானே உங்களோட வேலை. ஸோ பாருங்க. இது அப்புறம் சாரி 12:55 ஆயிடுச்சு. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இப்ப நம்ம நான் அஷ்டமி என்னைக்கு மட்டும் பார்த்தோம். அடுத்த கிளாஸ்